Is it visible to you now? Is it visible? No, sir. Yeah. This is very important discussions. What I want to say, the barium sulfate reagent படிச்சோமா நேத்திக்கு. The barium sulfate reagent what it contains. Barium sulfate reagent contains barium chloride, sulfate free alcohol, barium sulfate, all the above. இது என்னன்னு பாருங்க. இது என்ன ஆன்சர் இதுக்கு? பேரியம் குளோரைடு, பேரியம் பட் இங்கே பாருங்க கன்ஃபியூஷன் என்னன்னா பேரியம் சல்ஃபேட் ரியேஜென்ட்னு போட்டிருக்கோம். ஓகே, பேரியம் சல்ஃபேட் இது என்ன லிமிட் டெஸ்ட்ல வரும் ஆக்சுவலா? இட் இஸ் a லிமிட் டெஸ்ட் ஃபார் வாட்? It is a Limit limit is is for for sulfate. sulfate. Okay, limit is for sulfate. Barium chloride, chloride. It is a reaction between what? Soluble sulfate plus soluble sulfate plus reaction between Barium, barium barium chloride. sulfate Soluble reagent. sulfate plus barium chloride. Correcta? இப்போ பேரியம் குளோரைடு என்ன ஃபார்ம் No, sir. ஆகும்? பேரியம் சல்ஃபேட் ஆகும். ஓகேயா? பேரியம் சல்ஃபேட் உண்டாகும். இப்போ பேரியம் சல்ஃபேட் ரியேஜென்ட் கண்டெய்ன்ஸ் அப்படின்னா என்ன? அப்படின்னா குழப்பம். நம்ம இது பேரியம் சல்ஃபேட் ரியேஜென்ட்ல என்ன இருக்கும் அப்படின்னா பேரியம் குளோரைடு இருக்கும், சல்ஃபேட் ஃப்ரீ ஆல்கஹால் இருக்கும், அண்டு பேரியம் சல்ஃபேட் கொஞ்சோண்டு இருக்கும். ஆல் த எபோ. இதில் வந்து என்ன என்ன ரைட் என்ன ஆன்சர்? இட் இஸ் ஆல் த எபோ வில் பி அ ரைட் ஆன்சர். பேரியம் சல்ஃபேட் கொஞ்சோண்டு இருக்கும், பேரியம் குளோரைடு இருக்கும், சல்ஃபேட் ஃப்ரீ ஆல்கஹால் இருக்கும். அப்போ திஸ் வில் பி ஆல் எபோ வில் பி த ரைட் ஆன்சர். Next one is the turbidity produced in limit test. Okay, the limit test of sulfate. Okay, the turbidity produced in the limit test of sulfate because of what? Formation of barium sulfate. Nalaya, alcohol prevent the super saturation of barium sulfate. Formation of ammonium sulfate. None of the above. The turbidity produced in the limit test of sulfate. வந்து எதனால turbidity ஃபார்ம் ஆகுது? Formation of barium sulfate-னாலயா alcohol prevent the super saturation of barium sulfate. எதுனா turbidity எதுனா Alcohol prevent. ஆ சொல்லுங்க. Alcohol. Alcohol prevent the super saturation of barium sulfate. Turbidity Yes, sir. Formation of barium இதுல sulfate. வந்து turbidity சொல்றோம். இதுல the turbidity produced in the limit for sulfate-னா சில்வர் என்னது பேரியம் குளோரைடு பிளஸ் சல்ஃபேட், சாலிபிள் சல்ஃபேட். அப்போ பேரியம் சல்ஃபேட் தானே ஃபார்ம் ஆகும். ஃபார்மேஷன் ஆஃப் பேரியம் சல்ஃபேட். ஓகே, alcohol prevents super saturation. Okay. That is true only. That is true. But turbidity எதனால ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஃபார்மேஷன் ஆஃப் பேரியம் சல்ஃபேட்னால தான். ஓகே, Okay, sir. Okay. இதனால தான். தென் லிமிட் இஸ் ஃபார் அயன். லிமிட் இஸ் ஃபார் அயன்ல த சொல்யூஷன் இஸ் மேட் அல்கலைன். த லிமிட் இஸ் ஃபார் அயன்ங்கிறது இட் இஸ் அ ரியாக்ஷன் பிட்வீன் த அயன் பிளஸ் கிளைகோலிக் ஆசிட். ஃபார்மேஷன் ஆஃப் ஃபெரஸ் thiocalculate சொல்லியிருந்தேன். ஃபார்மேஷன் ஆஃப் நாட் the limit is for iron, the solution is made alkaline by எதனால? அடிஷன் ஆஃப் அமோனியம் குளோரைடா, அடிஷன் ஆஃப் அமோனியம் ஹைட்ராக்சைடா, அல்லது சோடியம் ஹைட்ராக்சைடா, நன் ஆஃப் த எபோவா. சரி, இதெல்லாம் வந்து நான் பேஸ்ட் ஆன் உங்களோட சப்ஜெக்டை எடுத்திருக்கேன். இப்போ இதில் அடிஷன் ஆஃப் எதனால இந்த சொல்யூஷன் அல்கலைன் ஆகுது? லிமிட் டெஸ்ட் ஃபார் அயன்ல அந்த சொல்யூஷன் இஸ் மேட் அல்கலைன். எதனால? அடிஷன் ஆஃப் அமோனியம் குளோரைட்னாலயா, அடிஷன் ஆஃப் அமோனியம் ஹைட்ராக்சைட்னாலயா, அடிஷன் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைட்னாலயா, நன் ஆஃப் அல்லது நன் எது? நேற்றுக்கு சொன்னேன் ஃபுல்லாகவே. It is because of addition of ammonium hydroxide, right? It is a addition of ammonium hydroxide. Because of that only it's made. Sir, Sorry. sir, one நிமிஷம் சார்.
இந்த இந்த லிமிட் டெஸ்ட்ல வந்து நம்ம வந்து அடிஷன் ஆஃப் அமோனியா தான் சார் ஆட் பண்ணுவோம். அடிஷன் ஆஃப் லிக்விட் அமோனியா சொல்யூஷன் ஆட் பண்ணுவோம். அதுதான் ரைட். நீங்க அமோனியான்னு சொல்யூஷன் போட்டிருக்கீங்க. தட் இஸ் ரைட். நீங்க அதெல்லாம் டிப்ளமா இன் ஃபார்மசி புக்கை பத்தி மட்டும் பார்க்காதீங்க. அமோனியம் ஹைட்ராக்சைடு தான் அதில் வந்து போடணும். அமோனியம் ஹைட்ராக்சைடு டிசோசியேட் ஆகி அமோனியம் சொல்யூஷன் அது வந்து அதான் ஆல்கலைன். அமோனியாங்கிறது வந்து இதில் மட்டும் சொல்ல முடியாது. இட் இஸ் அமோனியம் ஹைட்ராக்சைடு. அதனால தான் இந்த ட்விஸ்ட் கொடுத்துருக்கேன். இங்கே சோடியம் ஹைட்ராக்சைடு கொடுத்துருக்கேன், அமோனியம் குளோரைடு கொடுத்துருக்கேன். எதுக்காக ஹைட்ராக்சைடுனா இட் இஸ் ஐ வில் சென்ட் தட் authenticated things also. It is addition of ammonium hydroxide. ஓகே. ஏன்னா நீங்கள் வந்து அமோனியா சொல்யூஷன்ங்கிறது என்ன, வாட் இஸ் அமோனியா சொல்யூஷன்? அமோனியான்னு தனியாக போட மாட்டாங்க இங்கே வந்து. இட் ஷுட் பி எய்தர் சால்ட், அமோனியா ஹைட்ராக்சைடு ஆர் அல்கலைன். அது இல்லாமல் அமோனியாங்கிறத விட ஸ்லைட்லி அல்கலைன் தான். ஹைட்ராக்சைடு போட்டால் தான் இட் இஸ் அ வீக் பேஸ். அமோனியா ஹைட்ராக்சைடு இஸ் அ வீக் பேஸ். ஓகே. இட்ஸ் நாட் எ பிளைன் அமோனியா சொல்யூஷன். இட் இஸ் அதில் கொடுத்துருக்காங்க அமோனியா சொல்யூஷன். பட் எதனால அல்கலைன் அப்படின்னா அமோனியா ஹைட்ராக்சைடுனால தான். ஐ வில் கிவ் தட். ஓகே. Next one is the purple color. The purple color na pale yellow to the reddish சொன்னோமா, அதான் end point of iron. Okay, pale yellow to reddish, that is a purple color complex is compared with the standard ferric ammonium sulfate. Okay, is it true or false or partially true or none of the above? Right, இந்த அயன் லிமிட் டெஸ்ட்ல இந்த பர்பிள் கலர், தட் இஸ் பேல் எல்லோ. ஓகே, இந்த ஃபெரஸ் தயோகுலைகுலேட் காம்ப்ளெக்ஸ் ஆகுது பார்த்தீங்களா, அந்த ஃபெரஸ் தயோகுலைகுலேட் நீங்கள் பார்க்கலாம். இது என்னன்னா அயன் பிளஸ் அயன் தயோகுலைகுலேட் தான் போட்டிருப்பாங்க. சில இடத்துல ஃபெர்ரிக் தயோகுலைகுலேட் போடுவாங்க. ஆனால் இதில் ஆக்சுவலாக இட் இஸ் ஃபெரஸ் தயோகுலைகுலேட் இஸ் ரைட் ஆன்சர். அந்த ஃபெரஸ் தயோகுலைகுலேட் காம்ப்ளெக்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா இட் இஸ் அ பேல் எல்லோ டு ரெட்டிஷ் கலர். தட் இஸ் அ ஃபெரஸ் தயோகுலைகுலேட். அந்த அதாவது the intensity of the color is been compared with the standard solution. ஸ்டாண்டர்ட் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஃபெரிக் அமோனியம் சல்ஃபேட்டுங்கிறது ரைட்டா? நான் கேட்குறது அதான். இந்த பர்பிள் கலராக புரியுதா நான் சொல்கிறது எல்லாருமே? இந்த ஃபெரஸ் தயோகுலைகுலேட்டரோட இன்டென்சிட்டி இருக்குல்ல, அதை வந்து எந்த சொல்யூஷன், ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன்னா என்ன, ஸ்டாண்டர்ட் ஃபெரிக் அமோனியம் சல்ஃபேட்டுங்கிறது ரைட்டா? இஸ் இட் ட்ரூ, ஃபால்ஸ் ஆர் பார்ஷியலி ட்ரூ ஆர் none of the above? Saravanan, any comment on this? False sir. False எனக்கு. Okay. You know. Any reasons for that? False means? Because the formation of ferrous thioglycolates, it's not ferric ammonium. Ferric thioglycolate. Right. நானும் இங்க ferrous தான் போட்டிருக்கேன். அது வந்து இந்த லிமிட் டெஸ்ட்ல வர்ற இன்ஃபரன்ஸ். அதோட ஸ்டாண்டர்ட் வச்சு கம்பேர் பண்ணுவாங்கல்ல. ஸ்டாண்டர்ட் எது? which is a standard? புரிஞ்சுங்க. ஸ்டாண்டர்ட் வந்து ஃபெரஸ் சல்ஃபேட். இப்போ ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன் தயாரிச்சு வச்சிருப்போமா இல்லையா? அதுல என்ன இருக்கும்? இங்க பாருங்க, இது வந்து நம்ம லிமிட் டெஸ்ட்ல அயன் பண்றோம். இது லிமிட் டெஸ்ட் பண்றோம். லிமிட் டெஸ்ட்ல அயன் பண்றோம். என்னென்ன போடுறோம்? தயோகுலைகாலிக் ஆசிட் போடுறோம். அடுத்து வந்து அயன் அது சாலிபிள் இது அயன் போடுறோம். அடுத்து வந்து என்ன போடுறோம்? அமோனியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷன் போடுறோம். இன்னும் இது வந்து என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா சிட்ரிக் ஆசிடோட போடுவோம் நினைக்கிறேன். கரெக்ட் தானே? இதில் சிட்ரிக் ஆசிடோட போடுவோம். ரைட், இதில் சிட்ரிக் ஆசிடோட போடுவோம். இப்போ இதெல்லாம் போட்டு என்ன கடைசியில் ஃபார்மேஷன் ஆகும் அப்படின்னா ஃபெரஸ் தயோகுலைகுலேட் காம்ப்ளெக்ஸ் ஆகும். இது வந்து டெஸ்ட் சொல்யூஷன். ஓகே, இப்போ ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன் என்னது? ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன் ஃபெரஸ் அமோனியம் சல்ஃபேட். ஸ்டாண்டர்ட் ஃபெரிக் அமோனியம் சல்ஃபேட் தான். புரிஞ்சுட்டீங்களா எல்லாருமே? இதுல ஸ்டாண்டர்ட் சொல்யூஷனுங்கிறது ஃபெரிக் அமோனியம் சல்ஃபேட் தான். இப்போ ஜஸ்ட் வந்து ஈஸியா போயிடக்கூடாது இந்த விஷயத்த. இது நினைச்சு பாருங்க, ஃபெரஸ் தயோகுலைகுலேட் காம்ப்ளெக்ஸ்ங்கிறது ஒரு டெஸ்ட் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அது பண்ணோன்னே பேல் எல்லோ டு ரெட்டிஷ் கலர் வரும். அது வந்து எதோட கம்பேர் பண்ணும்போது அந்த பர்பிள், அதாவது தட் இஸ் கால்ட் பர்பிள் கலர் சொல்றோமா, அந்த பர்பிள் கலர் இஸ் கம்பேர்ட் வித் எந்த சொல்யூஷன்? Standard ferric ammonium sulfate. Is it true only? Okay, is it true? It's not false, it's not partially true, it is a true only. I'll give full definition on this. Next slide. See, the limit is for conduct for, see, இது கேட்டிருக்காங்க
the limit tests are conducted to the limit test எதுக்காக see first of all இந்த ஒண்ணு தெரிஞ்சுங்க what are the qualitative analysis what are the quantitative analysis இங்க இல்ல பட் நான் சொல்றேன் what are the qualitative analysis what are the quantitative analysis இப்போ குரோமோட்டோகிராஃபின்னு வச்சுங்களேன் குரோமோட்டோகிராஃபி லிமிட் டெஸ்ட் ஓகே டெஸ்ட் ஃபார் பியூரிட்டி இதெல்லாம் என்ன பார்க்குறோம் லிமிட் டெஸ்ட் டெஸ்ட் ஃபார் பியூரிட்டி குரோமோட்டோகிராஃபி இதெல்லாம் என்ன பார்க்குறோம் இதெல்லாம் குவாலிட்டேட்டிவ் பார்க்குறோம் ஓகேயா இதில் எங்கேயாவது நம்பர் வருதா இதில் நம்பர் வரதே இல்லை அப்போ குவாலிட்டேட்டிவ் நல்லா கேட்பான் இப்போ வந்து லிமிட் டெஸ்ட் ஆஃப் ஆர்சனிக் இஸ் ஏ குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் ஆர் குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் நன் ஆஃப் த எப்படி கேட்பான் பார்த்துங்க இட் இஸ் அ குவாலிட்டேட்டிவ் வி ஆர் கம்பேரிங் த குவாலிட்டி ஒன்லி ப்ராப்பர்ட்டி வச்சு பண்ணுறோம் அதோடைய ப்ராப்பர்ட்டி பிஹேவியர் வச்சு கம்பேர் பண்ணுறோம் அப்போ தட் வில் பி அ குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் பட் குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் வி ஆர் கோயிங் டு சி அந்த குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா இட்ஸ் டோட்டலி வால்யூமெட்ரிக் ஒன்லி ஓகே வால்யூமெட்ரிக் அனாலிசிஸ் ஆர் குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் திஸ் இஸ் அ அப்போ பார்க்குறோம் பாருங்க லிமிட் டெஸ்ட்டுங்கிறது என்ன டு டிடெக்ட் த பிரசன்ஸ் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் இம்ப்யூரிட்டிஸ் இட்ஸ் அ குவான்டிடேட்டிவ் ஆஃப் குவான்டிஃபை த இம்ப்யூரிட்டிஸ் டிஃப்ரென்ஷியேட் த இம்ப்யூரிட்டிஸ் ரியாக்ட் வித் இம்ப்யூரிட்டிஸ் ஹைட்ரஜன் சல்ஃபேட் அப்போ இது எது ரைட்டு அப்படின்னா டிடெக்ட் த பிரசன்ஸ் ஆர் ஆப்சன்ஸ் இதில் வந்து இம்ப்யூரிட்டி இருக்கா இல்லை இல்லை எவ்வளோ குவான்டிட்டி அப்படி இருந்து இதில் பார்க்கவே இல்லை நல்லா கேட்டுங்க இதில் வந்து இம்ப்யூரிட்டி இருக்குதா இல்லையா அப்போ இட் இஸ் எ குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் ரைட் ஸோ டிடெக்ட் த பிரசன்ஸ் ஆஃப் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் இம்ப்யூரிட்டிஸ் கால்டு லிமிட் டெஸ்ட் லிமிட் டெஸ்ட்ங்கிறது எதுக்கு கண்டுபிடிக்கிறது பிரசன்ஸ் பிரசன்ட் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் இம்ப்யூரிட்டிஸ் அதை கண்டுபிடிக்கிறது தான் லிமிட் டெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட் வந்து சரி பிரின்சிபல் பாருங்க the limit test of iron முதல்ல சொன்ன iron the limit test of iron is based on the reaction between iron in ammonia solution with the thioglycolic acid presence of citric acid form the iron thioglycolate தான் போட்டுருக்கான் இங்க எல்லாம் பட் உள்ள போய் பார்த்தோம்னா it is a ferrous thioglycolate okay it is a which is a pale pink or deep reddish purple in color okay the ferric ion is reduced to ferrous ion by the இதுல பாயிண்ட் கேட்டுங்க the thioglycolic acid இருக்குல்ல அதில் ஃபெரிக்ங்கிறது எப்பவுமே 3 இருக்கும் ஃபெரஸ்ங்கிறது 2 Fe2 அப்படின்னு போட்டால் ஃபெரஸ் Fe3 அப்படின்னு போட்டோம்னா ஃபெரிக் ஓகே எல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான் ஆனால் தெரிஞ்சுங்க Fe3ன்னு போட்டோம்னா ஃபெரிக்கு Fe2ன்னு போட்டோம்னா ஃபெரஸ் ஓகே இப்போ ரெடியூஸ்டு அப்படின்னா ரெடியூஸ்டுனா ரெடியூஸ் மீன்ஸ் ஆக்சிஜன் வந்து ரிமூவ் பண்ணிடும் ரெடியூஸ் மீன்ஸ் ஹைட்ரஜன் அயன் ஆடிங் அண்ட் ஆக்சிஜன் ரிமூவிங் தட் இஸ் கால்ட் ரெடியூஷன் ஓகே இந்த thioglycolic acid என்ன செய்யுது அப்படின்னா ஃபெரிக் அயானை வந்து ரெடியூஸ் டு ஃபெரஸ் அயான் ஓகே ஃபெரஸ் அயானா மாத்திரும் இந்த காம்பவுண்ட் இஸ் புட் இஸ் அ ஃபெரஸ் thioglycolate போட்டிருக்கான் பாருங்க இட் இஸ் அ ஃபெரஸ் thioglycolate சிட்ரிக் ஆசிட் எதுக்கு யூஸ் பண்றோம் இதுல அப்படின்னா சிட்ரிக் ஆசிட் ஃபார்ம்ஸ் a soluble complex with the iron and prevent the precipitation by ammonia கேட்டுங்க சிட்ரிக் ஆசிட் எதுக்கு யூஸ் பண்றோம் it forms a soluble complex form the ferrous thioglycolate soluble complex with iron and prevents the precipitation of ammonia as a ferrous hydroxide இங்க பாருங்க தம்பி சரவணன் இங்க ferrous hydroxide எப்படி வந்துச்சு பெரிக்ளின்ஸ் நோ இங்க ferrous hydroxide வரதுக்கு காரணமே அமோனியா ஹைட்ராக்சைடு தான் முதல்ல சொன்னா அமோனியா ஹைட்ராக்சைடு இதுக்கு கொடுத்தனா இல்லையா ஆல்கலைன் பண்றதுக்கு இது வந்து சிட்ரிக் ஆசிட் எது கொடுக்குறோம் சிட்ரிக் ஆசிட் வீக் ஆசிட் that is used to form the complex first soluble complex மட்டும் இல்ல also it prevents the precipitation of ammonia அப்படினா as a ferrous hydroxide அமோனியா ஹைட்ராக்சைடுல உள்ள ஹைட்ராக்சைடும் ஃபெரஸ் சேர்ந்து ஃபெரஸ் ஹைட்ராக்சைடா மாறாம இருக்கிறதுக்காக சிட்ரிக் ஆசிட் யூஸ் பண்றோம் இந்த கலர் டெவலப்ஸ் ஒன்லி in the presence of alkali that is ammonia hydroxide இந்த கலர் வந்து எதனால நிறைய எம்சிக்யூஸ் வந்துட்டு இருக்கு இதெல்லாம் நீங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரு எம்சிக்யூ நீங்க வந்து அவாய்ட் பண்ண சான்ஸே இல்லை இந்த கலர் வந்து எதனால கிடைக்குது அல்கலினால மட்டும்தான் கிடைக்குது சிட்ரிக் ஆசிடோட யூஸ் என்ன ஒரு நிமிஷம் யாரோ ஜாயின் பண்றாங்க இப்போ சிட்ரிக் ஆசிடோட வேலை என்ன இங்க நமக்கு சிட்ரிக் ஆசிட் வந்து ஃபார்ம்ஸ் thioglycolate அதாவது ஃபெரஸ் thioglycolate இது soluble complex மட்டும் இல்லை அதை ஃபார்ம் மட்டும் இல்லை ஆல்சோ ப்ரிவெண்ட் த
precipitation of iron hydroxide, precipitation of ferrous hydroxide. அப்புறம் அதே citric acid the color develops only presence of alkali. The color is due to the formation of coordination compound ferrous thiocalculate. Okay, ferrous thiocalculate which is stable, options are where. Okay, that is not that needed here. இப்போ புரிஞ்சா லிமிட் டெஸ்ட்ல அயன்ல என்னென்ன பண்றோம் அப்படின்னா அமோனிக்கல் சொல்யூஷன் பண்ணும்போது சிட்ரிக் ஆசிட் எதாவது ஆட் பண்றோம், அயன், அயன் சால்ட், தயோகுலிக் ஆசிட், சிட்ரிக் ஆசிட், அமோனியம் ஹைட்ராக்சைடு இதெல்லாம் பண்ணும்போது ஃபெரஸ் தயோகுலிக் தான் வருது. ஃபெரஸ் தயோகுலிக் தான் சாலிபிள் காம்ப்ளெக்ஸ். எதனால? சிட்ரிக் ஆசிட்னால ஃபெரஸ் தயோகுலிக் ஃபார்ம் ஆகுது. அது மட்டும் இல்ல, சிட்ரிக் ஆசிட் யூஸ் டு prevent the precipitation by ferrous hydroxide, precipitation of ferrous hydroxide in the alkaline medium. That's all you should know. Okay, next the lead acid. இங்க பாருங்க, முக்கியமானது lead acid. lead limit test for leadல சரி, இங்க ஆர்சனிக். ஆர்சனிக் பார்த்தோமா நேத்துக்கு? ஆர்சனிக்ல நிறைய கொஸ்டின் நான் கொண்டு வர போறேன், பாத்துங்க. ஆர்சனிக் லிமிட் டெஸ்ட்ல கட்செட் அப்பரேட்டஸ்னு படிச்சோம். ஓகே, அந்த கட்செட் அப்பரேட்டஸ்ல இந்த குழாயில லெட் அசிட்டேட் ஊல், காட்டன் ஊல் பண்ணிருப்பாங்க. எங்கேயாவது லெட் அசிட்டேட் காட்டன் ஊல் பண்ணிருப்பாங்க. அது எதுக்கு அப்படின்னா ஹைட்ரஜன் சல்ஃபைடு வந்து எவால்வேட் ஆகும். அது போய் அது எவால்வேட் ஆகும் போது நிறைய போனுச்சுன்னா அங்க எல்லோ கலர் ஸ்டெயின். இதுல மெர்குரி குளோரைடா, பேப்பர் இருக்குல்ல, மெர்குரி குளோரைடு. ஓகே, மெர்குரி குளோரைடு பேப்பர்ல போய் அடிக்கும் போது எல்லோ ஸ்டெயின் ஃபார்ம் ஆகும். அப்போ இந்த லெட் அசிட்டேட் காட்டன் wool is used to ஆர்சனிக்ல பண்ணும்போது எதுக்காக டெவலப் த எல்லோ கலர் இல்ல, இது வந்து இதுல the trap of the HS, hydrogen sulfide gas. This is the right answer. To trap the hydrogen sulfide gas. இப்போ எக்ஸஸா போட்டுச்சுன்னா the color excess yellow. என்ன any command சரவணன்? No comment, sir. Correct. To trap the HS gas. Okay, to trap the HS. அதாவது எக்ஸஸா போனுச்சுன்னா the stain வந்து ரொம்ப அதிகமாகி that cannot be compared. அதனால to trap the HS, hydrogen sulfide gas தான் இது கேட்கறது சான்சஸ் இருக்கு. லிமிட் டெஸ்ட் இன் ஆர்சனிக்ல லெட் அசிட்டேட் காட்டன் wool எதுக்கு வச்சிருக்கோம் அப்படின்னா to trap the HS, hydrogen sulfide கேஸ்க்காக தான் வச்சிருக்காங்க. ரைட், அண்டர்ஸ்டாண்டா? மேக் த ஆர்சனிக். இங்க பாருங்க, இதுல நிறைய விஷயம் கேட்கிறேன். இப்போ இதுல முக்கியமான கொஸ்டின் ஆர்சனிக்ல வந்து ஆர்சனிக் the reaction between the arsenic and the hydrogen ion அப்படிதான் நேத்து கொடுத்திருந்தோம் பத்தியா? இதுல இந்த arsenic acid is converted to the arsenic acid. Okay, and the arsenic acid then it is converted, reduced into arsenic gas. Okay, அந்த arsenic gas தான் சொல்லணும் நம்ம. இந்த arsenic gas இப்போ வந்து இந்த கேஸ்ங்கிறது arsenic gas சொல்ல முடியாது, arsenic gas. அது வந்து one of the point we will discuss next slides also. Right, பாருங்க. The turbidity produced in the limit test for chloride. Okay, the turbidity produced in the limit test of chloride is due to the what? இப்போ limit test of chloride ல அந்த reaction between what? Soluble chloride plus silver nitrate solution. புரிஞ்சுங்களா? Soluble chloride silver nitrate solution with dilute nitric acid in the presence of dilute nitric acid. படிச்சோமா நேத்துக்கு? இப்போ turbidity எதனால ப்ரொடியூஸ் பண்றது? யூசுவலா turbidity சில்வர் குளோரைடு தான். Okay, this is a reagent. Silver nitrate is a reagent with the soluble chloride to form AgCl. அதான் அப்போ formation of silver chloride-னால தான் இந்த கொஸ்டின் வந்து லாஸ்ட் இயர் ட்ரக் இன்ஸ்பெக்டர்ல வந்துச்சு. இந்த கொஸ்டின் வந்து ட்ரக் இன்ஸ்பெக்டர் கொஸ்டின்ல வந்துச்சு. The turbidity produced in the limit test for chloride is due to the formation of silver chloride. Okay, formation of silver chloride. இதுல தயோகுலிக் இல்ல, AgNO3 ரியேஜென்ட், பேரியம் குளோரைடு இல்லவே இல்லை இங்க. ரைட்டா? இதை நம்ம எலிமினேட் பண்ணிடலாம், இதையும் எலிமினேட் பண்ணிடலாம். திஸ் இஸ் a கன்ஃபியூஷன். இது ரியேஜென்ட், திஸ் இஸ் a ப்ராடக்ட் வாட் வி காட். ஸோ சில்வர் குளோரைடு இஸ் a formation of. ஏன்னா இந்த ரியேஜென்ட் தனியா போடும்போதே டர்பிடிட்டி வந்துருமா? வராதுல. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு ரியாக்ஷன் செய்யும் போது சாலிபிள் குளோரைடு போடுறோம், சோடியம் குளோரைடு. ஓகே, இதுல இன்னொரு முக்கியமானது, இந்த turbidity is compared with the standard solution. என்னது ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன்? என்ன இருக்கு இங்க? சோடியம் குளோரைடு சொல்யூஷன். ஓகே, ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன் இஸ் a sodium chloride solution. இப்போ இந்த turbidity produced by silver chloride.
This is a reagent. This is not involved here. Thiochloride is not involved. So answer is silver chloride is the right answer. Next one, in chloride limit test, the reagent added for the precipitate. இங்க பாருங்க, இங்க கன்ஃபியூஸ் பண்றாங்க. The chloride limit testல இங்க கிளியரா போட்டுருக்கான். The reagent added for the precipitate. அப்போ precipitate என்ன? சில்வர் குளோரைடு தான். அப்போ இந்த reagent added for the precipitate is called silver nitrate. அப்போ இது கிளியர் ஆச்சா? சோடியம் குளோரைடு இல்ல, சில்வர் நைட்ரேட் இஸ் ரைட். சில்வர் குளோரைடு இஸ் a inference product. அப்போ அது இல்ல. sodium nitrate இல்லை, இங்க சேரவே சேராது. அப்ப silver nitrate will be the right answer. Correct. Silver nitrate will be correct answer. Next one, which stain paper is used to limit test for arsenic? இங்க பாருங்க, which stain paper இங்க stain paper சொல்லக்கூடாது ஆக்சுவலா. which paper is used for limit test for arsenic? It is a pH paper, cobalt nitrate paper, mercury chloride paper, or cobalt chloride paper. It is a mercury chloride paper. ஞாபகம் வச்சுங்க, இதுல மெர்குரஸ்னு போட்டாலே கன்ஃபியூஷனுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், பாருங்க. இட்ஸ் அ மெர்குரி குளோரைட் பேப்பர் தான். மெர்குரஸ்னு போட்டாலே தப்பு, ரைட்? இட்ஸ் அ மெர்குரி குளோரைட் பேப்பர். இட்ஸ் அ ஸ்டெயின் பேப்பர் இங்கே ஆர்சனிக் லிமிட் டெஸ்ட்ல. நெக்ஸ்ட் ஒன், சி இதை பாருங்க, சில கொஸ்டின்ஸ் நானே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இந்த இம்பியூரிட்டிஸ் ஆஃப், இது வந்து கேட்கலாம், நிறைய கேட்கலாம். இந்த இம்பியூரிட்டிஸ் ஆஃப் சோடியம் குளோரைடு. இப்போ இம்பியூரிட்டிஸ் படிச்சோமா இல்லையா? இம்பியூரிட்டிஸ் உடைய டூரிங் த மேனுஃபேக்சரிங், அதாவது டூரிங் த இட் இஸ் என்ன சொல்றது, சோர்ஸ் ஆஃப் இம்பியூரிட்டிஸ் படிச்சோமா இல்லையா? சோர்ஸ் ஆஃப் இம்பியூரிட்டிஸ்லாம் ப்ரிப்பேர்டு ஃப்ரம் த மேனுஃபேக்சரிங். அப்போ வந்து இது இருக்குது, இந்த இம்பியூரிட்டிஸ் ஆஃப் சோடியம் குளோரைடு ப்ரிப்பேர்டு ஃப்ரம் ராக் சால்ட்ல இருந்து சோடியம் குளோரைடு ப்ரிப்பேர் பண்றோம்னு இருக்கு. அப்போ என்னென்ன இம்பியூரிட்டிஸ் இருக்கு இதுல? சோடியம் குளோரைடு ப்ரிப்பரேஷன்ல என்னென்ன இம்பியூரிட்டிஸ் ஜாயிண்ட் ஆகும்? கால்சியம், மெக்னீசியம், A and B or none. Actually, for your understanding, it is a calcium and magnesium. Okay, calcium and magnesium is a impurities for the preparation of sodium chloride. Appo which is the answer? A and B is a right answer. Okay, that is a C. Option C is a right answer. Appo sodium chloride preparation la enna impurities varudhu? Calcium and magnesium. Ellam புரிஞ்சுங்களப்பா? It is a calcium and magnesium is a impurities of sodium chloride during the preparation. Appo A and B is right. That is a C is a right answer. இப்போ next one, the calcium gluconate or calcium lactate, adu contains what impurities? Okay, calcium gluconate, calcium lactate contains what are the impurities? It's a reducing sugar, non-reducing sugar, or mannitol, or none. Any comment, Saravanan? Do you have any answer for this? Or anyone? Non-reducing sugar இருக்கலாம் சார். Non-reducing sugar, very good. Okay, it is a reducing sugar is a right answer. Okay, reducing sugar is a right answer. Calcium gluconate or calcium lactate contains impurity என்னது? Reducing sugar. ஏன்னா இது வந்து நிறைய நான் பார்த்த எல்லா ஸ்லைட்ஸ்லுமே எங்கேயுமே இந்த ஸ்லைட்ஸ் இல்லை. நான் வந்து உள்ள போய் சப்ஜெக்ட்லேருந்து எடுத்திருக்கேன். இது வந்து மேபி ஏன்னா உங்களை வந்து அறிவுபூர்வமாக உங்களை வந்து மார்க் எடுக்க விட மாட்டாங்க, உங்களை எப்படி நெக்லெக்ட் பண்ணுறதுன்னு பார்ப்பாங்க. ப்ளீஸ் வெரி கேர்ஃபுல். சின்ன சின்ன கொஸ்டின்லாம் உங்களை தட்டி விட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ கால்சியம் குளுக்கனேட் அண்ட் கால்சியம் லாக்டேட் கண்டென்ஸ் impurities is a reducing sugar is a right answer. Option A is a right answer. அப்புறம் நெக்ஸ்ட் சிமிலர்லி இந்த டைபென்சோ சைக்ளோபென்டேன் 5-1. ஓகே டைபென்சோ சைக்ளோபென்டோ இது வந்து ஒன்றும் வராது. ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லியிருக்கேன். வர்றதுன்னா இம்பியூரிட்டிஸ்னு வந்தால் சில வாட்டி வர்றது உங்களை வந்து லாக் பண்ணுறதுக்கு கேட்கலாம். இந்த டைபென்சோ சைக்ளோபென்டேன் 5-1 அப்படிங்கிறது இம்பியூரிட்டிஸ் பிரசன்ஸ் amitriptyline hydrochloride or aminophenylene hydrochloride or amphetamine hydrochloride or ambroxol hydrochloride. Any comment? வச்சுங்க, இட் இஸ் அமிட்ரிப்டிலின் ஹைட்ரோக்ளோரைட். ஓகே, அமிட்ரிப்டிலின் எதுலேயும் தயாரிக்கிறேன்னா இதுதான் பேஸ். டைபென்சோ சைக்ளோப 5 இதுதான் வந்து இது தயாரிக்கிறது. அப்போ அதுலேருந்து சோர்ஸ் ஆஃப் இம்பியூரிட்டிஸ்ங்கிறது அமிட்ரிப்டிலின் ஹைட்ரோக்ளோரைடு தான் ரைட் ஆன்சர். அப்போ டைபென்சோ இதோட இம்பியூரிட்டிஸ் பிரசன்ட் எதில் இருக்குது? அமிட்ரிப்டிலின் இட்ஸ் ஆன்டிசைக்காட்டிக் ட்ரக்ஸ். அமிட்ரிப்டிலின்லேருந்து அமிட்ரிப்டிலின் இருக்குது. ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். அடுத்து பொட்டாசியம் அயோடைடு ஹேஸ் ஏ இம்பியூரிட்டி. பொட்டாசியம் அயோடைடு இருக்குல்ல, அதில் வந்து சில இம்பியூரிட்டிஸ் இருக்குது.
என்ன இம்பியூரிட்டி? அயோடேட்டா, அயோடைடா, அயோடினா, நன். Potassium iodide has some impurity. It is a iodate, okay? It is a iodate, IO3, okay? It is not IO2. It is not I2. It is a I3, okay? Iodate, okay? Potassium iodate is a right. The iodate is a impurity present in potassium iodide. Ki is a potassium iodide na. அப்போ iodate na Ki3, iodate na I3 is iodate, okay? That is a impurity present in potassium iodide. Then ampicillin sodium, பாத்துங்க, ampicillin sodium has some impurities. அது என்னது impurities? Methyl isopropyl ketone, dichloromethane, both A and B are none. இது சில வாட்டி கேட்கலாம். இதுல வந்து பாத்துங்க, methyl isopropyl ketone, இதுல வந்து இதோடைய impurities, ampicillin உடைய impurities என்னது? The both A and B is the right answer. Methyl isopropyl ketone, dichloromethane. This is for ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்லி. பாத்துங்க, ஏதாவது வந்து மேலோட்டம் பார்த்துட்டீங்கன்னா நாளைக்கு கேட்க உங்களை வந்து டோட்டலா டிவைட் பண்ணும். எல்லாமே இதுல வந்து மிஸ் அவுட் ஆகக்கூடாது, எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இதுல நிறைய கொஸ்டின் வளைச்சு வளைச்சு கேட்கறான். ஏன்னா ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்லாம் நேற்று கேட்டேன், சில கொஸ்டின் ஈஸியா கேட்டு போயிடுவான். இப்போ ஆம்பிசிலின்ல இது ரெண்டும் வந்து இம்பியூரிட்டிஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் see soluble carbonate is impurity as through the reagent. இங்க பாருங்க, the soluble carbonate, இது ரொம்ப சிம்பிளான क्वेश्चन தான். soluble carbonateங்கிறது ஒரு impurity. இது எதில இருந்து வர்றது? through reagent மூலமாவா, சால்வெண்டா, ரா மெட்டீரியலா அல்லது கேட்டலிஸ்டா? soluble carbonate அப்படிங்கிற ஒரு இம்பியூரிட்டிஸ், அது எதுல இருந்து சோர்ஸ் ஆஃப் இம்பியூரிட்டி, எந்த சோர்ஸ்ல இருந்து வர்றது? ரியேஜென்ட் சோர்ஸ்ல இருந்து வர்றதா, சால்வெண்ட் சோர்ஸ்ல இருந்து வர்றதா, அல்லது ரா மெட்டீரியல் சோர்ஸா? இந்த ரா மெட்டீரியல் இருந்து நம்ம சொன்னா கால்சியம் மெக்னீசியம் ரா மெட்டீரியல் இருந்து வர்றது, கேட்டலிஸ்ட்ல இருந்து வர்றதா? It is from reagent, okay? It is come from reagent. Soluble carbonate is impurities, it is coming through the reagent ல இருந்து வர்றது. அடுத்து selenium is impurities present in இது முக்கியமான क्वेश्चन, இது ஈஸியா கேட்டு போயிடலாம். செலினியம்னு ஒரு மெட்டல் இருக்குது. the selenium is a impurities present in where? dexamethasone, betamethasone, option A and B are none. இங்க பாத்துங்க, இது ஸ்டீராய்டு both, ஓகே? dexamethasone, betamethasone ஸ்டீராய்டு. இதுல உள்ள impurities என்னன்னு கேட்பாங்க. அப்ப selenium, both A and B is the right answer. That is option C is right. So selenium and seleniumங்கிறது எதுல இருக்கும்? betamethasone and dexamethasone இருக்கும். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தென் கார்பனசிலின் is impurities. என்ன அதுக்கு? கார்பனசிலின்ங்கிறது ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸ், ஒரு பெனிசிலின், ஓகே? அதுல என்ன இம்பியூரிட்டிஸ் இருக்கு அப்படின்னா நிக்கல் அண்ட் பெல்லடியம், போத் A and B, நிக்கலும் பெல்லடியம் வந்து இருக்கு. A and B, these are all included in the டிஃபார்மா சப்ஜெக்ட் இருக்கு. டிஃபார்ம் சப்ஜெக்ட் இல்லாத நான் போவே இல்லை. நல்லா கேட்டுங்க, இதெல்லாம் நுணுக்கமா எடுத்திருக்கேன். அப்ப நிக்கலும் பெல்லடியம் இதுல இருக்கு, கார்பனசிலின்ல இருக்கு. அப்புறம் இன்னொன்று முக்கியமானது, சாலிசிலிக் ஆசிட் ஆயின்மெண்ட் படிச்சிருப்போம்ல, சாலிசிலிக் ஆசிட் should not be packed in where? மெட்டல் கண்டெய்னரா, பிளாஸ்டிக் கண்டெய்னரா, ஆம்பர் கலர் பாட்டிலா, நன்னா? எனி கமெண்ட் ஆன் திஸ்? சாலிசிலிக் ஆசிட் should not be packed in மெட்டல் கண்டெய்னரா, பிளாஸ்டிக் கண்டெய்னரா, ஆம்பர் கலரா அல்ல நன்? இட் இஸ் ஆன்சர் இஸ் a metal container, okay? It should not be packed in metal container. நீங்க பார்த்துருப்பீங்க, சாலிட் வந்து பிளாஸ்டிக் கண்டெய்னர் தான் வரும் எப்பவுமே, ரைட்? It is a should not be packed in means it is a metal container. Should not be packed in metal container, okay? At the insulin பார்த்துருக்கீங்க, insulin injection should be stored. எத்தனை டிகிரி சொல்லுங்க பாப்போம். Any comment on this? Insulin injection should be stored. 2 to 8. Yes, 2 to 8 is the right answer. Yes. பாத்துங்க, 18, 25 இருக்குது, 37 இருக்குது, ஃப்ரீசிங் டெம்பரேச்சர்ல போகலாம். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, ஆர்சனிக் ஆசிட் இஸ் ரெடியூஸ்டு இன்டு ஆர்சனிக் ஆசிட் பை. முக்கியமான கொஸ்டின் பார்த்துங்க, வர்றதுக்கு கண்டிப்பா சான்சஸ் இருக்கு. இந்த ஆர்சனிக் ஆசிட் இஸ் ரெடியூஸ்டு டு ஆர்சனிக் ஆசிட், இது எதுல இன்வால்வ் ஆகும் அப்படின்னா லிமிட் டெஸ்ட் ஃபார் ஆர்சனிக்ல இருக்குது. The arsenic acid is reduced to arsenic acid by
means of nascent oxygen, nascent hydrogen, both A and B are none. தெரிஞ்சவங்க சொல்லலாம். தெரிஞ்சவங்க சொல்லலாம். சரவணன்? சார் பார்த்துருக்கேன் சார். சரி. Any answer? Nascent hydrogen, right? It is a nascent hydrogen is the right answer. Okay. They can ask you nascent oxygen, nascent hydrogen, both A and B. இங்க பாருங்க, உங்களுடைய ஜஸ்ட் செத்து நேரத்தில் நீங்க விட்டு போயிருவீங்க. ஏடா போத் A and B கேட்டிருக்காங்களே, ரெண்டுமே nascentன்னு போட்டிருக்காங்களே. பர்ஃபெக்டாக தெரிஞ்ச ஒழிய இது அட்டன் பண்ண முடியாது. புரியுதுங்களா? ரெண்டுலையுமே nascent போட்டிருக்காங்களே, nascent ஆக்சிஜன் போட்டிருக்காங்களே, nascent ஹைட்ரஜன் போட்டிருக்காங்களே, போத் A and Bன்னு கொடுத்துருக்காங்களே. அப்போ போத் A and B கொடுத்துருவோமா அப்படின்னு வரும். அப்போ டெஃபினட்டாக தெரியணும் உங்களுக்கு, இட் இஸ் nascent ஹைட்ரஜன் தான். ஓகே. இப்போ ஆர்சனிக் ஆசிட் இஸ் ரெடியூஸ்டு டு ஆர்சனிக் ஆசிட்ங்கிறது ஒரு கொஸ்டின். இப்போ லிமிட் இஸ் ஃபார் ஆர்சனிக் ஆசிட் இஸ் ரெடியூஸ்டு டு டேஷ் போட்டு எதை கேட்பான். இப்போ இதெல்லாம் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும். ஆர்சனிக் ஆசிட் is reduced from arsenic acid. Okay. So this is சார் ஒரு சஜஷன் சார். சரி சார் ஒரு சஜஷன், இந்த क्वेश्चनல ஆன்சர் இருக்கு சார். அது arsenic acid is reduceனாலே வந்து ஓகே கரெக்ட். ஹைட்ரஜன். yes reduce means hydrogenation. yes it is a nascent hydrogen. ஓகே. இது எல்லாரும் தெரிஞ்சதா ரைட் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் தெரிஞ்சிருக்கணும், அவ்வளோதான். ஓகே. அடுத்து ஒன் மோர், லெட் அசிட்டேட் காட்டன் wool போட்டிருந்தோம் பார்த்தீங்களா. இப்போ இதில் வந்து என்ன கொஸ்டின் பாருங்க. முதல்ல வந்து லெட் அசிட்டேட் காட்டன் wool போட்டிருந்து ஒரே ஒரு ஆன்சர் போட்டிருக்கோம், டு ட்ராப் த ஹைட்ரஜன் சல்ஃபைடு. இங்கே பாருங்க, இது டிஃப்ரெண்ட். இன்க்ரீஸ் த ரியாக்ஷன், இன்க்ரீஸ் த ஸ்டெயின், என்ட்ராப் த ஹைட்ரஜன் சல்ஃபைடு, நன். பாருங்க இதுல entrap the hydrogen. entrap the hydrogen sulfide is the right answer. Okay. Sometime இதுவும் சொல்லலாம், increase the reactions வந்து வேற, increase the reaction and increase the stain. இதுக்கான கொஸ்டின் வந்து அடுத்தது வரும் பாருங்க. பட் entrap the hydrogen sulfide is the right answer. See, the limit is for arsenic, the small quantity of stannous chloride. இங்க பாருங்க, இதெல்லாம் வந்து எங்கேயுமே இருக்காது, பாத்துங்க. The limit is for arsenic, the small quantity of stannous chloride is added to rapid reaction between the acid and zinc. Okay. Rapid reaction between the acid and zinc, steady evolution of hydrogen, both A and B, none. Any answer? இதை தெரிஞ்சுட்டீங்கன்னா லிமிட் டெஸ்ட்ல த்ரூ நீங்க எல்லாமே, உங்களுக்கு யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. லிமிட் டெஸ்ட் ஃபார் ஆர்சனிக்ல இந்த ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் ஸ்டானஸ் குளோரைடு போட்டிருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா, இட் இஸ் ஃபார் ரேபிட் ரியாக்ஷன் பிட்வீன் த ஆசிட் அண்ட் ஜிங்க். ஓகே. இட்ஸ் அ ரேபிட் ரியாக்ஷன் பிட்வீன் த ஆசிட் அண்ட் ஜிங்க். ஸ்டெடி எவல்யூஷன் ஆஃப் ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் மூலம் வந்திருக்கா, ஹைட்ரஜன் அயன் வந்து வெளில போகுதா, இது ஸ்டெடி எவல்யூஷன் ஆஃப் ஹைட்ரஜன். ஸோ ஆன்சர் இஸ் both A and B is the right answer. Both A and B is the right answer. Next question is arsenic gas. Okay, arsen gas. Given arsen gas am potiruken. Arsen gas contact with dash produce a yellow stain. Arsen gas contact with the dash produce a yellow stain. அப்போ என்ன பேப்பர்? It is a mercurous chloride paper, mercury chloride paper, acetate paper, none. யாராவது கன்ஃபியூஷன் தான் சொல்லலாம். மெர்க்குரி குளோரைட் பேப்பரா, மெர்குரஸ் குளோரைட் பேப்பரா, இந்த ரெண்டையும் விட்டுறலாம் நீங்க. அசிட்டேட் பேப்பர் கண்டிப்பா வராது, நன் வராது. அப்ப என்ன பேப்பர் பாங்க? யாராவது சொல்லுங்களேன். அபிராமி? Mercury chloride paper, sir. Yes. Is it right? Any others? Kritika, Kartika? Are you sure? Mercury chloride is right? Yes, sir. Kartika? Correct, sir. Okay. Right. See, it is not justified. All should know. And given any given point of time, nobody should forget this. It is a mercury chloride paper. Na. எப்பவுமே அடிச்சு சொல்லணும். மெர்குரஸ்னு வரக்கூடாது. ரைட். இங்க பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் use of HNO3 in limit is for chloride is what?
டைலூட் நைட்ரிக் ஆசிட் போடுறான். எப்படி? குளோரைடு டெஸ்ட்ல. எதுக்காக? டு கன்வெர்ட் இன்சால்யூபிள் குளோரைடா டு மினிமைஸ் த சாலிபிளைசிங் ஆஃப் ஸ்லைட்லி சாலிபிள் சில்வர் குளோரைடா. இங்கே சில்வர் குளோரைடு தானே ஃபார்ம் ஆகும், ரைட்டா? AgNO3ல. அப்போ சில்வர் குளோரைடு AgCl2, AgCl மாறும் வருவா. டு கன்வெர்ட் த இன்சாலிபிள் குளோரைடா, கொஞ்சோண்டு இன்சாலிபிளா இருக்கிறத கன்வெர்ட் பண்ணி சாலிபிள் ஆகிறதுக்காகவா, அல்லது மினிமைசஸ் சாலிபிளைசிங் ஆஃப் ஸ்லைட்லி சாலிபிள் சில்வர் குளோரைடு தான். அப்போ பாருங்க, இங்கே பாருங்க, மினிமைஸ்னா ரெடியூசிங், சாலிபிளைசிங் ஆஃப் ஸ்லைட்லி சாலிபிள் சில்வர் குளோரைடா. அப்போ ஸ்லைட்லி சாலிபிள், அதாவது சாலிபிள் சில்வர் குளோரைடா சாலிபிள் ஆகாமல் இருக்கிறதுக்காகவா. அப்போ சில்வர் நைட்ரேட் ப்ரொடியூஸ் ஒப்போலசன்ஸ் வித் குளோரைடு அயான். அதனாலயா none of the above. இதிலே சொல்லலாமா? The use of nitric acid எதுக்காக? To this all three is right, okay? To convert the insoluble chloride, to minimize the solubility of slightly soluble chloride, silver nitrate produces the, yeah, this is a common point. So silver nitrate produces the opalescence with the chloride ion. Silver nitrate வந்து reagent that produce opalescence with the chloride, soluble chloride ion. Okay, இது எல்லாத்துக்கும் தான் இந்த nitric acid யூஸ் ஆகுது. There is all the above is a right answer. Okay, all the above is a right answer. Next one. Okay. Then see, இப்போ லேட்டஸ்டாக ஒன்று கொடுத்துருந்தேன், இதை பாருங்க. The limit test for arsenic, the small quantity of stannous chloride. Right, okay. Solve the above. To minimize the, right. These are the questions with the limit test totally. So all should please understand what is the whatever the discussion we have made. Then only we cannot avoid any of the questions. So all should know about that whatever discussed. Then today chapter we are going to touch is, because very big chapter actually. It's a volumetric is a big chapter actually. See, volumetric, today what we are going to discuss will just start, okay? Volumetric analysis means what? It is a quantitative analysis, okay? Quantitative analysis means to find out the normality, okay, molarity, and what is the active principle, what is the quantity of active principle available for the drugs. Everything is a quantitative analysis. So volumetric analysis is called it's a quantitative analysis, okay? And what are the things we are going to discuss today? See, there are some important terms you should know. Okay, volumetric
when we come to the volumetric means, we should know that what is a normality. Okay, what is a normality? We should know the terms. Some certain things you should know. Normality and the molarity. Okay, and the molality. Molarity is different, and the molality and the mole. Different kind of titrations. Okay, titration means neutralizing titrations is there, complexometric titration is there, non-aqueous titration is there, and redox titrations are there. So certain terms you should know one by one, and through course of time we will discuss everything. Not because normality means what? It is a number of it is a number of gram of solid present in the 1 ml of 100 1 liter 100 ml 100 ml of water, 100 ml solution is called normality. Normality means it is a 1 ml 1 ml present in 100 ml of water is called a normal saline. That is a normal saline. Similarly, there is a molar solution is available. Okay, one by one we will see here. Okay, the titration means what? There is a titrant and a titrand. There are two T is there, only T is different. Titrant enna, the solution, the no titrant means the solution of known volume, solution of known concentration. The solution of known concentration is called a titrant. TITRANT. கடைசியில் உள்ள டி வந்து டீங்கிறது டைட்ரண்ட். டைட்ரண்ட் அப்படின்னா the concentration to be found. The titrant means the solution of concentration to be found. That is called titrant. Two things you must know: titrant and titrant. ஸோ இதில் டைட்ரேஷனில் பார்த்துருப்பீங்க, இந்த டைட்ரேஷன் டைட்ரண்ட்டுங்கிறது வந்து எந்த சொல்யூஷனை வந்து நோன் சொல்யூஷன் ஆல்வேஸ் எதில் இருக்கும்? பியூரோட்டில் இருக்கும். ஓகே, த கான்சன்ட்ரேஷன் அது வால்யூம் டு பி நோன்ங்கிறது இதில் இருக்கும், ஃப்ளாஸ்கில் இருக்கும். புரியுதுங்களா? இதெல்லாம் தெரிஞ்சுங்க. அதாவது பியூரட்டில் இருக்கும். பிப்பட் என்னென்ன திங்ஸ் யூஸ் ஆகுறது? பியூரட், பிப்பட் அண்ட் வால்யூமெட்ரிக் ஃப்ளாஸ்க். இது வந்து மூணு வந்து டைட்ரேஷனில் எப்போவுமே எசென்ஷியல். அப்புறம் என்ன இருக்கும்? இண்டிகேட்டர். முக்கியமான இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறேன். இண்டிகேட்டர் இருக்கும், அப்புறம் எண்ட் பாயிண்ட் இருக்கும். அப்போ எண்ட் பாயிண்ட் இதில் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, வால்யூமெட்ரிக் டைட்ரேஷன்ஸில் வந்து என்னென்ன பாசிபிலிட்டி அப்படின்னா, இந்த எண்ட் பாயிண்ட் ஷுட் பி அண்டர்ஸ்டுட். the reaction to be complete ன்னு வச்சுங்களேன். when the reaction to be complete, the end point should be understood easily. அது அந்த சொல்யூஷனுக்கு தான் வால்யூமெட்ரிக்ல யூஸ் பண்ண போறோம். இதெல்லாம் தெரிஞ்சுங்க ஃபர்ஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். the end point of the reaction வந்து கம்ப்ளீட் ஆன பிறகு அந்த end of the reaction should be understood easily. அது ஒன் பாயிண்ட். ரெண்டாவது வந்து the reaction should be instantaneous. the reaction should be instantaneous. அப்புறம் இதில் ஏதாவது வந்து அட்மாஸ்பியர் சேஞ்ச்னால ஏதாவது நடந்துச்சுன்னா, டெம்பரேச்சர் ஆர் ஏதாவது ஒன்று சேஞ்ச் ஆனிச்சுன்னா கூட இந்த ரியாக்ஷனுடைய பிஹேவியர் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது. இது மூணு முக்கியமான விஷயம். வால்யூமெட்ரிக் அனாலிசிஸில் எப்போவுமே இந்த மூணு வந்து முக்கியமானது. எதாவது இந்த ஷுட் பி இந்த எண்ட் பாயிண்ட் வந்து ஷுட் பி ஈஸிலி அண்டர்ஸ்டுட். இந்த எண்ட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து ஷுட் பி ஈஸிலி அண்டர்ஸ்டுட். ரெண்டாவது இந்த ரியாக்ஷன் ஷுட் பி இன்ஸ்டன்டேனியஸ். மூணாவது என்ன சொல்கிறான்? ஏதாவது அட்மாஸ்பியர் சேஞ்ச்னால இதோடைய பிஹேவியர் ஆஃப் த ரியாக்ஷன் ஷுட் நாட் பி சேஞ்ச். அதாவது இன்ஃபரன்ஸ் ப்ராடக்ட் அது பிஹேவியர் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் வந்து ஷுட் நாட் பி சேஞ்ச். மூணு வந்து முக்கியமான பாயிண்ட். வித் திஸ் வில் ஸ்டார்ட் த டைட்ரேஷன் பேஸ்ட் ஆன் த யூஸ் ஆஃப் சில்வர் நைட்ரேட் ஆர் கால்டு டேஸ் டைட்ரேஷன். ஓகே, இந்த டைட்ரேஷன் யூ பேஸ்டு ஆன் த யூஸ் ஆஃப் சில்வர் நைட்ரேட். சில்வர் நைட்ரேட்டை வச்சு எப்பவுமே சில்வர் நைட்ரேட்டை வச்சு ஒரு டைட்ரேஷன் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே நீங்கள் கண்ணை மூட்டு போட்டுடலாம். என்னென்னு போடலாம்? அர்ஜென்டோமெட்ரியா, காம்ப்ளெக்ஸோமெட்ரியா, இங்கே பாருங்க ஒன்றுக்கு பார்த்துங்க. அர்ஜென்டோமெட்ரிக்னாலே ஒரு ரியேஜெண்ட்டை பார்த்து சொல்லிடலாம். காம்ப்ளெக்ஸோமெட்ரின்னு பார்த்தாலே ஒரு ரியேஜெண்ட்டை பார்த்து சொல்லிடலாம். ஆம்ஃபிரோமெட்ரிக் பண்ணால் சொல்லிடலாம். கண்டக்டோமெட்ரிக்
சில இது சொல்லிடலாம். இப்போ இது மாதிரி ரியாக்ஷன் வந்து அர்ஜென்டோமெட்ரிக் இது என்னது சில்வர் நைட்ரேட் வந்தாலே இட் இஸ் அ அர்ஜென்டோமெட்ரிக் titration. It is a argentometric titration. Let's see the explanation. The explanation is the precipitation is a process of conversion of solution into the solid. Okay, converting substances in soluble form. Okay, precipitation titration are most commonly types of involve the metal halides. Okay, இதுல metal halides ஆனது mercury halides. Metal heavy metal mercury metal என்னது with silver nitrate. இது பாருங்க silver nitrate அர்ஜென்டோமெட்ரினாலேயே ஹைலைடு வித் சில்வர் நைட்ரேட்னால தான். ஸோ சச் precipitation titration also known as அர்ஜென்டோமெட்ரிக் ப்ரிப்பரேஷன். ஓகே, ஹெவி மெட்டல் குளோரைடு வித்தோட அதோட சில்வர் நைட்ரேட். ஓகே, ஹெவி மெட்டல் குளோரைடோட சில்வர் நைட்ரேட் செஞ்சுன்னா அந்த டைட்ரேஷன் பேர் வந்து என்னது அர்ஜென்டோமெட்ரிக் டைட்ரேஷன். ரைட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் EDT. என்னென்ன EDT இஸ் a tetradentate ligand, hexadentate dentate என்னப்பா பல்லு அவ்வளவுதான். டெண்டல் டெண்டேட்னா ஒரு பல்லோடு பல்லு மாதிரி உள்ள லிகண்ட். ஓகே, இப்போ டெட்ரானா 4 டெண்டல் 4 பல்லுடையதா 6 பல்லுடையதா, ஆக்டானா 8 பல்லுடையதா, பெண்டானா 5 டெண்டேட் உள்ள லிகண்டா. ஆக்சுவலி EDT is a ligand, that is true. இதில் 6 பல்லுடையதா 4 பல்லுடையதா 5 உடையதா அல்லது 8 பல்லுடையதா, அது வந்து நிறைய இடத்துல கேட்குறான். ஆன்சர் இஸ் ஹெக்ஸாடென்டேட். இட் இஸ் அ ஆன்சர் இஸ் அ ஹெக்ஸாடென்டேட் லிகண்ட் இஸ் அ ஆன்சர். See, if you see that answer, monodentate ligand அப்படின்னா அமோனியா இஸ் ஏ monodentate. கேட்கலாம், இந்த கேட்காட்டி அப்படி கூட கேட்கலாம். லாஸ்ட் டைம் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அமோனியா இஸ் ஏ monodentate ligand. Ligand is bound to the metal ion by donation of lone pair electron. இப்போ லிகண்ட் இதெல்லாம் பெரிய லெவலில் போகிறோம், கன்ஃபியூஷன் வேண்டாம். அமோனியாங்கிறது monodentate. ஓகே, லோன் பெயர் எலக்ட்ரான் எதுக்கு டொனேஷன் ஆஃப் லோன் பெயர் எலக்ட்ரானால லிகண்ட் ஃபார்ம் ஆகுது. இதில் அமோனியாங்கிறது மானோ டெண்டல் லிகண்ட். அப்புறம் பைடெண்டல் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா, பைடெண்டலுக்கு 2 ஆட்டம்ஸ் ஹேவிங் த லோன் பெயர் எலக்ட்ரான்ஸ். இது வந்து மெட்டல் என்னது எத்திலின் டையமின். ஓகே, எத்திலின் டையமின்ங்கிறது வந்து என்னது பை டெண்டேட் லிகண்ட். அடுத்து மல்டி டெண்டேட் லிகண்ட் அப்படின்னா அந்த லிகண்ட்ஸ் கண்டெயின் மோர் தென் 2 கோஆர்டினேஷன் ஆட்டம்ஸ் இஸ் கால்டு மல்டி. இது எக்ஸாம்பிள் வந்து EDTA. இதில் எத்தனை டையமின் இஸ் டிஃப்ரெண்ட், எத்தனை டையமின் டெட்ரா அசிட்டிக் ஆசிட் இஸ் டிஃப்ரெண்ட். டெட்ரானா 4, எத்தனை டையமின்ல 2, 4 2 6 டெண்டேட் தான் ஹெக்ஸா டெண்டேட்டுங்கிறது. எத்தனை டையமின் டெட்ரா அசிட்டிக் ஆசிட். அதில் ஆல்ரெடி எத்தனை டையமின்ல வந்து 2 டெண்டேட் இருக்குது. டெட்ரா அசிட்டிக் ஆசிட்ல 4 லிகண்ட். ஸோ டோட்டலி 6 hexadentate is the right answer. Next one. See. Okay. Erichrome black. Okay. Erichrome black is an indicator used for the following titration. Erichrome black அப்படின்ட்டு. Erichrome black எந்தெந்த அனாலிசிஸ்க்கு எந்தெந்த டைட்ரேஷன் யூஸ் ஆகுது அப்படின்னா காம்ப்ளெக்ஸோமெட்ரி, பிரிசிபிடேஷன்னா அர்ஜென்டோமெட்ரின்னு சொல்லுவாங்க. நானாகோசனுக்கு கண்டிப்பாக வராது. நானாகோஸுக்கு வந்து என்னது இது பெர்க்ளோரிக் ஆசிட். இதில் வந்து பெர்க்ளோரிக் ஆசிடு அல்லது வித்து அமினோ டைசைனேட் இதெல்லாம் வரும். ஓகே, அது வரும் ஒன்றுனா பெர்க்ளோரிக் ஆசிடில் தான் நானாகோஸ். ஓகே, ஆசிட் பேஸ்ட் டைட்ரேஷனில் ஃபினாப்தலின் இது போல தான் இருக்கும். அப்போது பிரிசிபிடேஷன் டைட்ரேஷனில் அர்ஜென்டோமெட்ரி இதில் வராது. காம்ப்ளெக்ஸோமெட்ரி டைட்ரேஷன்ல வரும்னு நினைக்கிறேன். ரைட்டா? எரிக்ரோம் பிளாக் இண்டிகேட்டர் இஸ் யூஸ்ட் ஃபார் காம்ப்ளெக்ஸோமெட்ரி டைட்ரேஷன். லெட்ஸ் see examination. Erichrome block indicator is used for complexometric titration. Yes, it is a complexometric titration. Indicator used for auxiliary substances added for the outside. Okay, வெளியில இருந்து கொடுக்குறாங்க. The analytical solutions upon the endpoint can be detected. The endpoint is indicated by the change of color of the analytic solution. Example, Erichrome blood, T, Cyanol orange, Murex-id. Murex-id இதுக்கு caffeine titration வரும். ஓகே, Murex-id டெஸ்ட்ங்கிறது
கஃபின் டெஸ்ட், கஃபின் இருக்குல்ல, அல்கலாய்டு அதுக்கு வரும். அது பார்க்கலாம் பிறகு. இப்போ எரிக்ரோம் பிளாக் டெஸ்ட்டுங்கிறது இது காம்ப்ளெக்ஸோமெட்ரிக்கு வரும். ரைட். நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஏ எக்ஸ்டர்னல் இண்டிகேட்டர். இது பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் அயோடைட் பொட்டாசியம் பர்மனன்ட் இஸ் ஏ செல்ஃப் இண்டிகேட்டர். எப்பவும் பார்த்துங்க, லாஸ்ட் டைம் கேட்டு நிறைய பேர் விட்டாங்க. விச் இஸ் ஏ செல்ஃப் இண்டிகேட்டர்? இஸ் ஏ செல்ஃப் இண்டிகேட்டர். மித்தல் ஆரஞ்ச், டைஃபினிலமைன். ஓகே. இப்போ which of the following act as a external indicator is a methyl orange is a right answer, right? Methyl orange is a external indicator. External indicator are those which are added from the, it is outside, that do not exist in the reaction. From the outside they do not exist in the reaction. Reaction-க்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லை. அதோட யூஸ் வந்து ஜட்ஜ். ஏன்னா எக்ஸ்டர்னல் இண்டிகேட்டர்னா சம் டைம் வந்து இந்த இண்டிகேட்டர் கேன் இன்வால்வ் இன் த ரியாக்ஷன் இஸ் கால்டு இன்டர்னல் இண்டிகேட்டர். இண்டிகேட்டராகவும் யூஸ் ஆகும். பொட்டாசியம் அயோடைடுனா என்ன, அயோடின்லாம் என்ன ஆகும், அது வந்து அது வந்து என்ன செய்யும், தட் இட் செல்ஃப் இன்வால்வ் இன் த ரியாக்ஷன். ஏன்னா அதில் மியூசிக் ஸ்டார்ச் மியூசிக்கோட சேர்த்து கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு யூஸ் ஆகும் அயோடின்லாம். பட் இங்கே எக்ஸ்டர்னல் இண்டிகேட்டர்னா இட் வில் நாட் இன்வால்வ் த ரியாக்ஷன் இட் செல்ஃப், ஜஸ்ட் இட் வில் ஜட்ஜ் வாட் இட் இஸ் அப்படிங்கிறதுனால. ஸோ இட் இஸ் எக்ஸ்டர்னல் இண்டிகேட்டர் இஸ் அ ஃபினோஃபார்பிட்டோன், அது ஒன்று எக்ஸ்டர்னல் இண்டிகேட்டர். மித்தல் ஆரஞ்சு, இது ரெண்டும் வந்து எக்ஸ்டர்னல் இண்டிகேட்டராக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் சார் ஒரு நிமிஷம் சார். சொல்லுங்க சார் அந்த பினோபார்பிட்டோன் தப்பா இருக்கலாம் சார், பினாப்தலினுக்கு மாத்தி கொடுத்துருக்கலாம் சார். பினோபார்பிட்டோன் வந்து ட்ரக் தானே? இல்ல இது திஸ் ஃபினோபார்பிட்டோன், ஃபினாப்தலின் வந்து yeah, chances are there, but it is எக்ஸ்டர்னல் இண்டிகேட்டர். yeah, chances are we will discuss on this, okay, because we got it from the slide only. Maybe we will discuss. There is a chances. Phenolphthalein அதே போல தான். Phenolphthalein will not involve in the reaction, that will indicate. Okay, maybe phenolphthalein or methyl. இங்கே பார்ப்போம். இப்போ இங்கே phenolphthalein இல்லை, so that may be right. So sometime phenolphthalein or methyl orange is a external indicator, right? Potassium chromate is used as an indicator in where? Potassium chromate is used as an indicator in Morse method, Walcott's method, Fajan's method, none of the above. It is used for Morse method. Okay, potassium chromate is used for Morse method. Yes. This method falls under the category of determining N.5 formation of colored precipitate and is used for the determination of chloride, bromides and neutral solutions. Silver nitrate is used as a titrant. Silver nitrate is used as a titrant and it is a secondary standard solution. There is a primary standard solution, secondary standard solution. Secondary standard solution and it is a secondary standard solution is standardized by primary standard solution of sodium chloride. Okay, AgNO3 sodium chloride. Okay, the potassium dichromate is used as an indicator. Potassium chromate and potassium chromate or dichromate are all the same stages only. This is an indicator to forms a reddish brown precipitate. Okay. இப்போ இதை ஒன்னே தான் பார்க்கணும். The method falls under the category of determines the endpoint for the formation of colored precipitate. Colored precipitate அதோட endpoint பார்க்கறது தான். And it is used for determination of chloride, bromide and neutral solution. அப்போ ஹேலைட்ஸ் precipitate வந்து பார்க்கறதுக்கு இது யூஸ் ஆகுது. இப்போ பொட்டாசியம் டைக்ரோமேட் ஆர் பொட்டாசியம் குரோமேட் ஆல் ஆர் த சேம் கேட்டகரி தான். அதுக்காக யூஸ் ஆகிறது தான் இது வந்து மோர்ஸ் மெத்தட். மோர்ஸ் மெத்தட்னாலேயே சில வாட்டி பார்க்கலாம், அதில் அல்கல் ஹேலைட்ஸுடைய ஹேலைட்ஸ் வச்சு டைட்ரேட் பண்ணுறதுக்கு மோர்ஸ் மெத்தட்னு சொல்லுவாங்க சில வாட்டி, அதை பாருங்கள். ஓகே, அப்போ மோர்ஸ் மெத்தடில் என்ன யூஸ் பண்ணுவாங்க, பொட்டாசியம் டைக்ரோமேட் as a இண்டிகேட்டர், ரைட். Adaptation அப்படின்னா அப்சார்ப்ஷன் இண்டிகேட்டர்னு சரிங்களா. அப்சார்ப்ஷன் இண்டிகேட்டர் வாஸ் யூஸ்ட் இன் வேர்? ஸோ given for Fajan's method. Okay, Fajan's method கொடுத்துருக்காங்க. இனிமேல் பார்ப்போம். Absorption indicator are used in Fajan's method, not Morse method, not Walcott's method. It's a Fajan's method. Any explanation? Yes, Fajan's method na K. Fajan proposed the method through the studies of nature of absorption. Okay, he introduced a useful type of indicator
precipitation titration. Such indicators are absorbed on the surface of the precipitation at the equivalent point, and this absorption is accompanied by color change. Okay. Indicator வந்து difluorescent and eosin. Difluorescent or eosin is a absorption indicator. இதுல என்ன வரப்போற பாயிண்ட் முக்கியமான கொஸ்டின் வந்து டைஃப்ளூரோசன் ஈயோசின்ங்கிறது என்ன? இட் இஸ் a ஒன் கைண்ட் ஆஃப் அப்சார்ப்ஷன் இண்டிகேட்டர். அப்சார்ப்ஷன் இண்டிகேட்டர் எந்த மெத்தட்ல வருது? ஃபஜான்ஸ் மெத்தடு. இந்த ரெண்டு கொஸ்டின்ஸ் வந்து வி கேன் கம் டு த மற்றதெல்லாம் விட்டுருங்க. ஓகே, இந்த தியரி எல்லாம் தேவையில்லை. டைஃப்ளூரோசன் அண்ட் ஈயோசின்ங்கிறது என்னது? இட்ஸ் அப்சார்ப்ஷன் இண்டிகேட்டர் யூஸ்ட் ஃபார் ஃபஜான்ஸ் மெத்தட். நெக்ஸ்ட் ஒன், process of formation of complex chemical species is called what? இந்த பாருங்க, process of formation of complex chemical species is called what? It is a redox titration, compleximetric titration, oxidation titration, acid base titration. காம்ப்ளெக்ஸ்னே வந்துருச்சு, அப்போ compleximetric titration is the right answer, right? Compleximetric titration. Okay, the process of formation of complex chemical coordination group of atoms with the metal ions. Okay, now sometimes it's a chelate. Chelate, it is a molecular structure with a heteroligand formed by the unshared electrons. Okay, வேண்டாம், ரொம்ப ரொம்ப ரொம்பனா காம்ப்ளெக்ஸோமெட்ரிக்ங்கிறதுல வந்து சிலேட்டிங் ஏஜென்ட் தான். இரிடிஏ பார்த்தோம்ல, இரிடிஏ வித் மெட்டல் அயான், கால்சியம், மெக்னீசியம், அலுமினியம், இதுல எல்லாம் உள்ள டைட்ரேஷனுக்கு காம்ப்ளெக்ஸோமெட்ரி வித் சிலேட்டிங் ஏஜென்ட் இரிடிஏ தான். அதுக்கு எரிக்ரோம் பிளாக் அல்லது மாடர்ன் பிளாக், எரிக்ரோம் பிளாக், இதெல்லாம் வந்து இண்டிகேட்டர் ஆகும். இப்போ காம்ப்ளெக்ஸோமெட்ரி டைட்ரேஷன் இஸ் ரைட். ஓகே, which among the following is the strongest oxidizing agent? Okay, strongest in the O3 என்னது? ஓசோன், பொட்டாசியம் பெர்மாங்கனேட், ஹைட்ரஜன் பெராக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, ஆல் ஆர் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஓகே, சரிதானே? அப்போ இதில் எது கார்பன் மோனாக்சைடுங்கிறது வராது, கார்பன் டை ஆக்சைடு இஸ் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஓகே, which of the following is the strongest oxidizing agent? It is the answer is a O3. Ozone is a right answer. Indicator are those which are added from the outside, that is they do not exist in the reaction, is called what? அந்த ரியாக்ஷனோட இன்வால்வ் ஆகாம வெளியில இருந்து கொடுக்குற இண்டிகேட்டர் பேர் என்னது? இட் இஸ் a external indicator. External Yes, indicator. it is a external indicator. Correct. ஆர் இன்டர் இண்டிகேட்டரா? இல்ல, இன்டர் இண்டிகேட்டர்னா அதுல இன்வால்வ் ஆகுறது. அப்போ போத் ஏ அண்ட் பி தப்பு. செல்ஃப் இண்டிகேட்டர்னா வராது. அப்போ எக்ஸ்டர்னல் இண்டிகேட்டர் இஸ் ரைட் ஆன்சர். ரைட். The oxidized agent substance is oxidized is something. Okay, இல்லை குப்ரஸ் வந்துச்சுன்னா அது வந்து பவர்ஃபுல் ஆக்சிடைஸ் ஏஜென்ட். அதே போல் O3 ஆக்சிடைஸ் ஏஜென்ட்ஸ் கிவன் ஆக்சிஜன் டு அதர் சப்ஸ்டன்ஸ். ஓகே, இல்லை O3 இப்போ பொட்டாசியம் பர்மனேட்லாம் வந்துச்சுல்ல, அதில் குப்ரஸ் வந்துச்சுனாலோ அல்லது O3 வந்துச்சு, O3 வந்ததுனால இது வந்து பவர்ஃபுல், இல்லை குப்ரஸ் வந்தாலும் பவர்ஃபுல் ஆக்சிடைஸ் ஏஜென்ட். நெக்ஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் இஸ் external indicator. External indicator are those which are added from the outside of the reaction and does not exist in the reaction. It's under again phenolphthalein போட்டிருக்கான். ஓகே, பார்க்கலாம் என்னன்னு. Still there is a chance of phenolphthalein. See that first phenolphthalein பத்தி தெரிஞ்சுக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். But methyl orange is an external indicator. What is called the reaction of oxidation and reduction simultaneously? What is called the reaction of oxidation first and reduction next simultaneously நடக்கும்? அது பேர் என்னது? எக்ஸோதெர்மிக், எண்டோதெர்மிக், கப்ளிங், ரெடாக்ஸ், reduction, oxidation, reduction, oxidation. அப்போ what is called the reaction of oxidation and reduction is called a redox reaction. It's called a redox titration. Okay, that is called a redox. பாருங்க, redox titration is a refers as a laboratory method to determine the analyte concentration of carrying out the redox reaction between the analyte and titrant. The redox titration often it's a redox indicator of the ஆரிய பொட்டன்ஷியோமீட்டர். இங்கே பாருங்க, redox titrationக்கு redox indicator வரும் அல்லது potentiometer as a indicator. Okay, redox titration depends on the oxidation reduction reaction that occurs between the analyte and titrant. Analyte என்னது?
the solution to be analyzed. அல்லது டைட் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அனலிட்டிஸ் அதர்வைஸ் கால்டு டைட் ட்ரெண்ட் and the titrant. Okay, a reagent termed the titrant or the titrator is prepared as a standard solution known as a concentrated. Okay, leave it. All of the following are oxidation except oxidation என்ன first of all புரிஞ்சுக்கணும். oxidation reaction என்ன? oxidation reaction means gaining of oxygen first. Increasing oxidation. என்னமா? Gain of oxygen. ரைட். இது மட்டும் இல்லை, அது மட்டும் இல்லை பார்த்துங்க. ஆக்சிடேஷனில் வந்து கெயின் ஆஃப் ஆக்சிஜன் ஒன்று, ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் ஃபஸ்ட்டு, ஹைட்ரஜன் ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் ஒன்று, அடுத்து ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கணும் அது வந்து, ரைட். இட் ஷுட் பி ஆக்சிடேஷன் ஸ்டேட் அண்ட் அக்செப்ட் த புரோட்டான் இட் இஸ் அ புரோட்டான் அக்செப்டராக இருக்கணும். அக்செப்ட் த புரோட்டான் அண்ட் லூஸ் ஆஃப் எலக்ட்ரான் லூஸ் பண்ணும். இதுதான் ஆக்சிடேஷன். அக்செப்ட் த புரோட்டான், எலக்ட்ரான் லூஸ் பண்ணும். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? எப்பவுமே காமனாக உள்ள ஆக்சிடேஷன் ப்ராசஸில் கெய்னிங் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் லூசிங் ஆஃப் ஹைட்ரஜன். லூசிங் ஆஃப் ஹைட்ரஜன் என்னது? லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் அண்ட் அக்செப்டன்ஸ் ஆஃப் புரோட்டான் இன்க்ரீஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட். தீஸ் ஆர் இப்போ கெய்னிங் ஆஃப் ஆக்சிஜன் ரைட்டு. இங்கே பாருங்க, இந்த கொஸ்டின் இஸ் ஆல் ஆர் ஃபாலோயிங் யுவர் ஆக்சிடேஷன் ப்ராசஸ் எக்ஸப்ட்னு கேட்டிருக்கான். அப்போ லாஸ் ஆஃப் புரோட்டான் வந்து இருக்கா? அக்செப்ட் த புரோட்டான் தான் சொல்லியிருக்கேன். லாஸ் ஆஃப் புரோட்டான் விட்டுருங்க. இன்க்ரீஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கணும். லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஓகே, லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இது ரைட்டு. அப்போ லாஸ் ஆஃப் புரோட்டான். இப்போ இது அல்லது இது இருக்கக்கூடாதுல்ல ஒரு ரியாக்ஷனில். அப்போது ஆக்சிடேஷனில் லாஸ் ஆஃப் புரோட்டான் இருக்கவே இருக்காது. இது அக்செப்டன்ஸ் ஆஃப் புரோட்டான் தான், ரைட்டு. இப்போ லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், எஸ், ஹைட்ரஜன் வந்து போகுது. ஓகே, இப்போ எது ஆன்சர்? லாஸ் ஆஃப் புரோட்டான் இஸ் எக்ஸெப்ட். லாஸ் ஆஃப் புரோட்டான் இஸ் ஆன்சர் விச் இஸ் எக்ஸெப்ட். ஆல் ஆர் ஆக்சிஜன் ப்ராசஸ். ஆக்சிஜன் ஸ்டேட் இருக்கு, லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது, பட் லாஸ் ஆஃப் புரோட்டான் இஸ் நாட் இன் த ஆக்சிடேஷன் ப்ராசஸ். ஸோ லாஸ் ஆஃப் புரோட்டான் இஸ் ரைட் ஆன்சர். See, oxidation titration. The substances undergo oxidation following way. Addition of oxygen, right? Removal of hydrogen. So, loss or donation of electrons. And overall increase oxidation state. இதுதான் வந்து oxidation process. அப்போ loss of proton இல்லை அதில், அதனால loss of proton தான் right answer. Next one is, so oxidation titrations. What? Okay. The organic compound where the atom forms more than one coordination point is known as what? The organic compound where the atoms forms more than one coordination point is called what? The organic compound that forms more than one coordination compound, it is a chelate or chelating agent, both A and B or none of the above. Chelateங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆனது தான், பட் ஆர்கானிக் காம்பவுண்ட் விச் வேர் த ஆட்டம்ஸ் forms more than one coordinate bond, more than one coordination bond is called a chelating agent. It's called a chelating agent. That will see in the explanation. The complex titration, the process of formation of complex chemical process. Okay, group called the ligands. The group of atoms which are called as a ligands to central ion, which is a metal ion. Okay, chelate enna, it is a molecular structure where the heterocyclic ring is formed and shared electrons of neighboring atom. But chelating agent, it is an organic compound where the atoms one or more than one coordinate bond with the metal ions.
அப்போ ஒன் ஆர் மோர் தென் ஒன் கோஆர்டினேட் பாயிண்ட் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு வந்து சிலட்டிங் ஏஜென்ட். ஓகே, the calcium containing compound are analyzed by முதல்ல சொன்னேன் கால்சியம், மெக்னீசியம், அலுமினியம் இதெல்லாம் வந்து மெட்டல் அயான். ஓகே, மெட்டல் அயான் வந்து கால்சியம், அலுமினியம், ஓகே, அலுமினியம், மெக்னீசியம் இதெல்லாம் எந்த முறையில் வந்து டைட்ரேட் பண்ணலாம், எதில் வந்து அனலைஸ் பை ஆர்கோஸ் டைட்ரேஷனா, நான் ஆர்கோஸ் டைட்ரேஷனா, காம்ப்ளெக்ஸோமெட்ரிக் டைட்ரேஷனா, பொட்டன்ஷியோமெட்ரிக் டைட்ரேஷன். இங்கே பாருங்க, இந்த காம்ப்ளெக்ஸோமெட்ரிக் டைட்ரேஷனில் வந்து ரெண்டு மூணு இருக்குது, டிஸ்பிளேஸ்மெண்ட் டைட்ரேஷன் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் டைட்ரேஷன் வரும். ஓகே, பேக் டைட்ரேஷன் வரும். ஸோ அதனால் ஏதாவது வந்து புரியலன்னா விட்டுருங்க. அதே சமயத்தில் காம்ப்ளெக்ஸோமெட்ரிக் அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து இந்த கால்சியம் குளுக்கனேட், கால்சியம் லாக்டேட் அப்படிலாம் வரும். கால்சியம் குளுக்கனேட், கால்சியம் லாக்டேட் இஸ் அனலைஸ்டு பை அப்படின்னு கேட்டோம்னா அது வேற, காம்ப்ளெக்ஸோமெட்ரிக்கில் வராது. அதில் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் வரும். இங்கே கால்சியம் கண்டெய்னிங் காம்பவுண்ட் அப்படிங்கும்போது இங்கே காம்ப்ளெக்ஸோமெட்ரி வந்துச்சுன்னா இங்கே கொடுங்க. திஸ் வில் பி ரைட் ஆன்சர். காம்ப்ளெக்ஸோமெட்ரிக் டைட்ரேஷன் இஸ் ரைட் ஆன்சர். பொட்டன்ஷியோமெட்ரிக் வராது, நான் அக்வஸ் வராது. நான் அக்வஸ் வந்தாலே பெர்க்ளோரிக் ஆசிட் வரும், பெர்க்ளோரிக் ஆசிட் நான் வரும், ஆர்கோஸ் டைட்ரேஷனும் வராது. ரைட், இப்போ இதை காம்ப்ளெக்ஸோமெட்ரிக் போட்டு பெருசாக கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். கால்சியம், மெக்னீசியம், அலுமினியம் வந்தாலே காம்ப்ளெக்ஸோமெட்ரி தான். இடிடிஏ காம்ப்ளெக்ஸ் வரும்ல, இடிடிஏ வந்து ஃபார்ம் த காம்ப்ளெக்ஸ் வித் கால்சியம் மெட்டல். கால்சியம் வந்து நடுவில் இருக்கும், மற்றெல்லாம் 4 டெட்ரா அசிட்டிக் ஆசிட், அசிட்டிக் ஆசிட்ல ஃபார்ம் ஆகிருக்கும். அப்போ வந்து கால்சியம் வந்து காம்ப்ளெக்ஸோமெட்ரிக் டைட்ரேஷன். நெக்ஸ்ட் இதோடைய இது பாருங்க, இதோட காம்ப்ளெக்ஸோமெட்ரிக் டைட்ரேஷனுக்கு முதல்ல எக்ஸ்பிளேஷன் கொடுத்தோம். இது பாருங்க, மெட்டல் அயான் முதல்ல ஃபர்ஸ்ட்லேயே கொடுத்தோம். மெட்டல் அயான் வந்து கால்சியங்கிறது மெட்டல் அயான், கால்சியம், அலுமினியம் அதில் வந்து காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால காம்ப்ளெக்ஸோமெட்ரிக் டைட்ரேஷன் இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் இந்த அனலைட் அயான் டிஸ்பிளேஸ். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இந்த அனலைட்டுங்கிறது என்னது? the solution to be analyzed ion displaces the EDTA. EDTA displays from the metal and the metal is subsequently இங்கே பாருங்க நல்லா புரிஞ்சுங்க. இந்த அனலைட் the solution to be analyzed displays the EDTA டிஸ்பிளேஸ் பண்ணிட்டு திருப்பி அந்த மெட்டல் அயான் இருக்கும்ல, that is subsequently detected with the standard EDTA is called what? பேக் டைட்ரேஷனா? இதில் காம்ப்ளெக்ஸோமெட்ரியே இல்லை, அதனால விட்டுருங்க. காம்ப்ளெக்ஸோமெட்ரி வந்தால் தான் உங்களுக்கு கன்ஃபியூஷன். இப்போ டைரக்ட் டைட்ரேஷனா, ரீப்ளேஸ்மெண்ட் டைட்ரேஷனா, இன்டர் டைட்ரேஷனா? இப்போ இங்கே ரீப்ளேஸ்மெண்ட் டைட்ரேஷன் ரைட் ஆன்சர். ஓகே, இங்கே பாருங்க, இது டிஸ்பிளேசஸ்ன்னு கொடுத்துருக்கு. இந்த அனலைட் அயான் டிஸ்பிளேசஸ் EDTA from the metal and the metal is subsequently titrated with the EDTA is called replacement titration. பாருங்க, replacement titration. The metal to be analyzed is added to the metal EDTA complex. The analyte ion displays the EDTA from the metal and metal is subsequently titrated with the standard EDTA. இது வந்து இதுதான் இதோடைய ரியாக்ஷன். ஸோ அது வந்து இட் இஸ் கால்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் டைட்ரேஷன், கால்டு ரீப்ளேஸ்மெண்ட் டைட்ரேஷன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், potassium bromate used in which titration? Potassium bromate, not the chromate. Okay, potassium bromate is used in which titration? It is a iodometric titration, iodimetric titration, both A and B, bromometric titration. Which one? Potassium bromate used in the Option A, sir. option A, iodometric. இங்கே கொடுத்துருக்கான் ஆப்ஷன் பி சார், chromatography. titration. It is for potassium bromate is used for chromatography titration. கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது இதில். பொட்டாசியம் chromatography titration. Let's see the explanation. It is a chromatography titration. Chromatography is a process that involves the titration of oxidation of potassium bromate. Okay, it is a type of redox titration. Chromatography இதில் வந்து அடுத்த கொஸ்டின் வந்து it is one kind of redox titration. Determine the bromination of chemical indicator. It is used to determine the bromination of chemical indicator.
Okay, but it is one kind of redox titration. It is a promotometry titration. இது பொட்டாசியம் bromide யூஸ் பண்ற என்ன கேட்டிருக்கான் பொட்டாசியம் bromide is a potassium bromide is used for which titration னா it's a promotometry titration. This one kind of redox titration, not that one. See, and analyte, that is a reducing agent directly titrated with a standard iodine solution is called what? Analyte is not the solution to be analyzed, that is reducing agent. That is a reducing agent. Directly reducing agent na enna? To be reducing agent. Appo it is reducing agent. It is by exercise oxidizing things. Okay, oxidized things are இருக்கு. எதை வந்து ரெடியூஸ் பண்ண முடியும்? ஆல்ரெடி வந்து வீக்காக உள்ளதானே ரெடியூஸ் பண்ண முடியும். ஓகே, the analyzed to be reducing agent directly titrated with a standard iodine solution is called what? Is iodometry, chromatography titration or serimetry titration? It is a iodometry. Iodometry na, let's see, it is a iodometry solution titration or what? Sir, iodine matrix. See, there is a explanation with the iodimetry or iodometry. Okay, when the analyte, that is the reducing agent, analyte is a reducing agent, is titrated directly with a standard iodine solution. Is method is called iodimetry. It is a iodimetry. Okay, அப்போ question கேட்டிருக்கிறது iodimetry. Iodometry na when the analyte, that is a oxidizing agent, analyte itself oxidizing agent in order to excess iodide to produce iodine, and the iodine is produced is determined by the titration. That method is called the iodometry. Okay, இப்போ the analyte itself is a reducing agent. Okay, reducing agent that is titrated directly with the standard iodine solution is called the iodometry. It is a direct titration. It is a indirect. It is a back titration. The number of redox titration, redox reaction is 1. The number of redox titration is something is masked. We'll see. Iodine will get reduced. Iodine will get oxidized initially and then reduced for reducing agent. Okay, so இது வந்து என்ன question is that the analyte itself is a reducing agent, then it is a titrated with the standard iodine solution is a iodimetry. It is a iodimetry. The titration is called a iodimetry. The analyte, that is a reducing agent that directly titrated with the standard iodine solution is called a iodimetry. Okay, it is not a redox. Okay, but iodo promo இதெல்லாம் redox. முதல்ல ப்ரோமோமெட்ரி பார்த்தீங்களா? இப்போ அயோடோமெட்ரி இஸ் இங்கே பாருங்க, இதில் ஒரு சின்ன ஒரு இதுலேருந்து என்ன பாயிண்ட் வி கேன் கம் டு நோ இஸ் அயோடிமெட்ரி இஸ் நாட் ஏ redox. Okay, but redox titration is a one. Right, iodometric is a definitely it is a oxidizing and reducing ரெண்டுமே நடக்குது. இதுல வந்து only for reducing மட்டும் தான் நடக்குது. So chromatography is a redox. Iodometry is also redox. But iodimetry is a redox. This is also redox தான். அப்போ analyte, that is reducing agent, that is a titrated with the standard iodine solution is called iodimetry. Next one, the manganese. M manganese தானே? Manganese determination is example of what? Manganese determination is example of direct titration, back titration, replacement titration, indirect titration. Manganese titration is எது? It is a back titration. Let's see. It's a back titration. Here, excess of standard EDTA is treated with the metal solution. The solution is heated with the complex formation. It is then cooled. Then the disodium EDTA, which is not recorded by the sample, is back titrated with the standard solution of second metal ion. Okay, it is a back titration. Upper manganese is also a metal ion. This is back titration. Another manganese is titrated with the back titration.
பட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த காம்ப்ளெக்ஸ்ல இருந்து the disodium immunity is the disodium immunity which is not recorded by the sample is then back titrated. எதை இந்த disodium immunity back titrated standard solution with second metal ion. With the second metal ion, then it is called a manganese is determination with and determination and zinc oxide is a determination. Manganese determination and zinc oxide determination. பார்த்துங்க manganese determination, zinc oxide determination by back titration method. It is a back titration method. Ferrion complex. Okay, if a ferrion என்னது ferrion is a acid base indicator, redox indicator, mixed indicator, internal indicator. இது என்ன இந்த ஃபெரையான்ங்கிறது எதுக்குள்ள indicator? Ferrion, it is a redox indicator. Okay, it is not an acid base indicator, it's not a mixed indicator, it is a redox indicator. Ferrion is a redox indicator. The redox indicator enna? It is a redox indicator is also called as the oxidation redox indicator. Is a indicator which undergoes a definite color change at a specific electrode potential. Specific electrode potential la color change ஆகுற பேர் வந்து redox indicator. இப்போ ஃபெரையான்ங்கிறது வந்து என்னது? pale blue. ஃபெரையான்ங்கிறது it is a redox indicator. It is a red actually. It is a pale blue இருந்து ரெட்டா மாறுது. No need to worry about other. But redox indicatorங்கிறது என்னது? ஃபெரையான்ங்கிறது redox indicator. That's only you should understand. Which is an example of protogenic solvent. Protogenic னா புரோட்டானை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது. protogenic னா புரோட்டானை கெயின் பண்றது. ஓகே, which is an example of protogenic solvent. புரோட்டானா ஹைட்ரஜன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இதை வந்து டிசோசியேட் ஆச்சுன்னா ஹைட்ரஜன் புரோட்டானாவும் குளோரின் மைனஸ் ஆகும் மாறும். அப்போ விச் இஸ் அ புரோட்டோஜெனிக் சால்வெண்ட்? இதில் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அண்ட் பென்சின் தெரியல இது. பட் வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து இட்ஸ் அ புரோட்டோஜெனிக் சால்வெண்ட். ஓகே, hydrogen chloride hydrochloric acid is a protogenic solvent. Solvent பாத்துங்க, there are aprotic solvent, protogenic solvent, protophilic solvent and amphoteric solvent. Amphiphotic solvent அப்படிங்கிறது டிஸ்கிரிப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா, aprotic solventனா solvent chemically inert and are not involved in any chemical reaction. aproticனா any chemical reactionsலையும் எதுவுமே லாஸ்ட் டைம் பார்த்தோம் நம்ம குளோரோஃபார்ம் இந்த எக்ஸ்ட்ராக்ஷனில் ஏப்ரோட்டிக் சால்வெண்ட் பார்த்தோமா, குளோரோஃபார்ம், பென்சின், ஈத்தர் இதெல்லாம் ஏப்ரோட்டிக். that should be inert, that will not involve in any chemical reactions. That is called aprotic. The solvent which கேட்கலாம், the solvent which is will not involved in any of the reaction, that is called aprotic or protogenic. இருக்கும்போது you should write aprotic. Protogenicனா these are the acid substances that yield the proton. அதாவது புரோட்டானை வந்து yield பண்ணும், ஹைட்ரஜன் அயனை வந்து yield பண்ணும். அப்போ that is acidic substances சொல்லியிருக்காங்க. அப்போ பார்த்துங்க, அதில் முதல்ல கேட்டது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கேட்டிருக்காங்க. that is hydrochloric acidic substances that gain the proton அப்படின்னா புரோட்டோஜெனிக். சல்ஃபூரிக் ஆசிட், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட் இதெல்லாம் வந்து acidic substances, the protogenic. Protophilic-னா proton attracting. Okay, these are the base. அப்போ any kind of base, alkali, basic, that nature that can be attract the proton, attract the proton from the acid to give the solvator protons. Okay, இதில் வந்து N-butyl toluene இதெல்லாம் வரும், pyridine, N-butyl toluene இதெல்லாம் வரும். All bases, minor small ammonium hydroxide also வரலாம் சிலவாட்டி, ரைட்டா? pyridine, N-butyl toluene இதெல்லாம் வரும். ஆம்பிப்ரோட்டிக் தான் என்னது? இப்போ ஏப்ரோட்டிக் பார்த்துருக்கீங்க, புரோட்டோஜெனிக், புரோட்டோஃபிலிக். ஆம்பிப்ரோட்டிக் சால்வெண்ட்னா போத் புரோட்டோஜெனிக் அண்ட் புரோட்டோஃபிலிக். புரோட்டோஜெனிக்னா புரோட்டான் கெயின் பண்ணும், புரோட்டான் அட்ராக்ட் பண்ணும், டொனேட் பண்ணும். புரோட்டான் கெயின் பண்ணும், புரோட்டானை டொனேட் பண்ணும். அது மாதிரினா வாட்டர். ஓகே, வாட்டர் இதெல்லாம் வந்து
அசிட்டிக் ஆசிட், வாட்டர், அசிட்டிக் ஆசிட் இதெல்லாம் வந்து ஆம்பிப்ரோட்டிக் சால்வெண்ட். வாட்டர், அசிட்டிக் ஆசிட், வாட்டர் அசிட்டோன் இதெல்லாம் வந்து ஆம்பிப்ரோட்டிக் சால்வெண்ட். வாட்டர் அசிட்டோன்லாம் ஆம்பிப்ரோட்டிக் சால்வெண்ட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் வாட்டர் ஹார்ட்னஸ். பார்த்தீங்களா, வாட்டர் ஹார்ட் வாட்டராக இருக்கும்ல, கேன் பி டிட்டர்மைன் பை டைட்ரேட்டிங் வித் ட்ரீட்டிங் சொல்லலாம். ஆக்சுவலி இட் இஸ் நாட் டைட்ரேட்டிங். ஆக்சுவலி வாட்டர் ஹார்ட்னஸ் கேன் பி டிட்டர்மைன். ஓகே, டிட்டர்மைன் பண்ணுறாங்க. தென் இட் இஸ் அ டைட்ரேஷன் வித் வாட், எவ்வளவு வாட்டர் ஹார்ட்னஸ் இருக்கு அப்படிங்கிறது. வாட்டர் ஹார்ட்னஸ் கேன் பி டிட்டர்மைன்ட் பை டைட்ரேட்டிங் வித் வாட், எத்தனை டைடமின்யா EDTA, எத்தனை டைமண்ட் டெட்ராசிட்டிக். It is by EDTA. It is given. It's EDTA. Water, how much water hardness is there? அதை கண்டுபிடிக்கிறதுக்கு EDTA பண்ணலாம். Application of complex symmetric titration used to determine the concentration of metal ion, can be used to determine the how much of calcium, magnesium, okay, magnesium minerals எல்லாம் food products எவ்வளவு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு can be used to determine the concentration of certain metal ion. Water hardness can be determined by titrating with the EDTA. Okay, இதெல்லாம் வந்து EDTA இது complex symmetric titration applications. Next, all of the following are reduction except இங்க பாருங்க, ஆக்சிடேஷன் மூலம் பார்க்கும்போது என்ன சொன்னோம், கெய்னிங் ஆஃப் ஆக்சிஜன், லூசிங் ஆஃப் என்னது ஹைட்ரஜன், அண்ட் என்ன செஞ்சோம், ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கும், அப்புறம் புரோட்டான் இது எலக்ட்ரான் டொனேஷன் சொல்லியிருப்போம். எலக்ட்ரான் இது இப்போ இது எலக்ட்ரான் அக்செப்டன்ஸ் ஆகும். இங்கே ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன், இங்கே ஃபர்ஸ்ட் ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன், கெய்னிங் ஆஃப் ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் வந்து இங்கே இங்கே கொஸ்டினை பாருங்க, ஆல் த ஃபாலோவிங்ஸ் ஆர் ரிடக்ஷனா எக்ஸப்டா பார்த்துங்க. அப்போ இன்க்ரீஸ் த ஆக்சிடேஷன் ஸ்டேட், இது ரைட்டா? ரிடக்ஷன்ல இன்க்ரீஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் ராங். அப்போ திஸ் ஒன் இஸ் அ right answer. Increase oxidation state is not in the reduction process, so that is a except. So the increase oxidation state is a except in this. Reduction reaction, the substance undergo reduction the following ways: addition of hydrogen வந்து addition ஆகும், removal of oxygen, accepting electron, முதல்ல donation on electron, accepting electron, reduction, அப்புறம் reduction the oxidation state of the substance, reduction the oxidation state. அப்போ increase the oxidation state இருக்கக்கூடாது, reduction oxidation state இருக்கணும். Next one, application of redox titration. என்னது redox titration application used in the determination of dissolved oxygen. That is one. Yes, correct தான். Used in the determination of oxidation state of elements, right? Used in the analysis of adrenaline, right? All the above. இப்போ என்னது all the above is the right answer. டிசால்வ்டு ஆக்சிஜன் எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் ரிடாக்ஸ் யூஸ் ஆகுது. யூஸ் இன் த டிட்டர்மினேஷன் ஆஃப் ஆக்சிஜன் ஸ்டேட் கண்டுபிடிக்கிறதுக்கும் யூஸ் ஆகுது. யூஸ் இன் அனலிஸ் ஆஃப் அட்ரினலின் அனலிஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ ஆல் த எபோவ் இஸ் அ ரைட் ஆன்சர். ஆல் த எபோவ் இஸ் அ ரைட் ஆன்சர். அப்ளிகேஷன் ஆஃப் ரிடாக்ஸ் டிட்ரேஷன் யூஸ் டு டிட்டர்மின் த கால்சியம் இன் த லைம் ஸ்டோன். யூஸ் இன் த டிட்டர்மினேஷன் ஆஃப் ஃபினால், கேட்கலாம், ஃபினால் ரிடாக்ஸ் தான். யூஸ் இன் டிட்டர்மினேஷன் ஆக்சிடேஷன் ரேட் ஆஃப் pyrrolysite, used in the determination of chromium chromate, used in the quantitative determination of calcium, nickel, cobalt, used in the determination of dissolved oxygen, oxygen state of element, used in the analysis of adrenaline. இதெல்லாம் யூஸ் ஆகுது. இது redox titration. Next one is last one is which of the following is a correct statement for the aprotic solvent? Aprotic என்னது? Inert will not involve in the reaction. Okay, the tendency to accept the proton, which is a following is a correct statement. Tendency to accept the proton, tendency to produce a proton, both as a protophilic and a protogenic, neither donate or nor accept a proton. அப்போ என்னது, it will neither donate or nor accept the proton. அதானே ஏப்ரோட்டிக்ல வந்து it should be inert, it will not involve the any of the reaction in the titration. அப்போ neither donate or nor accept the any proton. That is a right answer. Okay, that is a aprotic solvent.
இந்த புரோட்டோஃபிலிக்லாம் பார்த்தோம். இது பாருங்க சால்வெண்ட் which has a greater tendency to accept புரோட்டோஃபிலிக் accept the proton. இது பாருங்க முதல்ல சொன்னதான் சோடியம் ஹைட்ராக்சைடு ஆல் ஆல்கஹால் சோடியம் ஹைட்ராக்சைடு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு ஆல் பேசிக்ஸ் and n-butyl toluene also முதல்ல பார்த்தீங்க. புரோட்டோஜெனிக்னா என்னது? இது கெய்னிங் ஆஃப் புரோட்டான் சால்வெண்ட் என்னது ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் ஆர் சல்ஃபூரிக் ஆசிட் இதெல்லாம் டெண்டன்ஸ் டு ப்ரொடக்ஷன் ஆஃப் புரோட்டோஜெனிக் ப்ரொடக்ஷன் ஆஃப் புரோட்டான். ஆம்பிப்ரோட்டிக்னா both protophilic and proton tetrachloride chloroform இதெல்லாம் வந்து aprotic solvent. Okay, இதெல்லாம். So with this the great chapter is not completed, it's a small only. There are lot many things we are going to discuss. Another 2 or 3 classes we are going to discuss with the volumetric, because we are going to see the terminology like molality, normality. These are the things we are going to discuss in a lengthy way. You should not have any doubt on this volumetric. That is my expectation. We are going to take at least 2 or 3 classes with the volumetric and gravimetric. There are a lot of other analysis like gravimetric, non-aqueous, and compleximetric displacement reactions, or a number of things we are going to discuss with the volumetric, because a lot of questions going to be come with this chapter. With this, thank you very much for attending the classes. Let's see in next chapter. Thank you very much. Any questions or comment on this? Any suggestions? So far, how it was? சார் அந்த phenobarbital வச்சு That will send any answer in this group. Okay, that is one. Any other things? How it was totally? Sir, Jnanam sir, are you in the line? Jnanam sir? Jnanam sir, are you in the line? எப்படி இருந்துச்சு கொஸ்டின்ஸ்? எப்படி இருந்துச்சு? எனி சஜஷன்ஸ்? அபிராமி எப்படி இருந்துச்சு? சார் ஓகே தான் சார். ஓகே தான் சார். இது தெரிஞ்சிச்சு. சரியில்லை சார். இல்ல சார் கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு சார் நிறைய. இல்ல கன்ஃபியூஷன் கண்டிப்பா வரணும். அப்பதான் நீங்க ஆரம்பிக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்க இப்போ எல்லாருமே எது சொல்லிருப்பீங்க, கன்ஃபியூஷன் ஆரம்பிச்சாதான் it will come to some solution. கிருத்திகா, நீங்க சந்திரிகாலாம் இருக்கீங்களா? எப்படி இருந்துச்சு? கார்த்திகா, ஹலோ ஹலோ ஹலோ. Okay, we will discuss. only 3 questions. Yes, we will see. Okay, Okay, thank you. thank you.